சிவஞான செல்வர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைய 7ஆம் நாள் மாலை வகுப்பாக உண்மை நெறி விளக்கம் தொடர்ந்து அமைகின்றது. இந்த வகையில் நாம் சிவ தரிசனத்தை சிந்தித்து வருகின்றோம். பறை என்பதை அடிப்படையாக கொண்டு அது உயர்ந்த பரம்பொருளின் பொருள் ஆற்றல் வடிவம் என்பது போல அமைகின்ற வகையில் அது யான் எனது ஒன்று அற நின்றது என்ற வகையில் அடி அனுபவமாக அமைகிறது. அடி அனுபவம் என்பது ஆதார அனுபவம். அந்த அனுபவத்தில் என்னுடைய ஆன்மா இதுவரை எப்படி செயல்பட்டது என்ற ஞானம் எல்லாம் விளங்க வருகிறது. செயல்பட்ட ஞானமெல்லாம் விளங்க வந்தது சிவரூபம் என்பதிலே விளக்கமாக கூறப்பட்டது. அந்த அனுபவம் எப்படி அமைந்தது என்பதைத்தான் சிவ தரிசனம் என்ற பகுதியில் யான் எனது ஒன்று அற நின்றது அடி என்று தொடங்கிய ஆசிரியர் பார்ப்பு இடமெங்கும் சிவமாய் தோன்றுவது தோன்றல் அது முகமாம். பார்க்கப்படுகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் சிவமாக தோன்றுவது அல்லது தோன்றல் அது சிவம். இப்பொழுது உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும். என்ன வேறுபாடு என்று கேட்டால், பறை என்பதாக இருந்த அந்த பரம்பொருள் இப்பொழுது முதல் பொருள் என்பதாக தெரிய வந்துவிட்டது என்று பொருள். என்ன முதல் பொருள் என்பதாக தெரிய வந்துவிட்டது என்று கேட்டால், இறைவன் தான் முதல் பொருள். இறைவன் முதல் பொருள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் முதல் பொருள் என்பதாக அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பொருள்களிலே முதன்மை உடைய பொருளாக இருக்கிறது. முதன்மை உடைய பொருள் என்றால் என்ன என்று கேட்டால், இறைவனை கூட ஒரு வாக்காளர் கணக்கெடுப்பு மாதிரி நடத்தினால் முதலிலே அவன் பெயரை எழுதலாம். மற்றபடி எல்லோருடைய பெயர் பட்டியலில் முதலாவதாக இருக்கும். ஆனால் அவரும் எல்லோரைப் போலவே ஒருவர் என்பதாக ஒரு முதல்வன், முதலிலே இருக்கின்ற ஒரு முதல்வன். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது என்ன என்று கேட்டால், அந்த பொருளினுடைய தனித்தன்மை. பொருள் முதல்வன் என்பது அவனுடைய நிலை, இடம் என்ற வகையில் முதலாவதாக இருக்கிறவன். இரண்டாவது அந்த பொருள்களில் இருக்கிறவன் என்று சொன்னால், அந்த பொருள்களில் இருக்கிறவன் என்று சொன்னால் எப்படி இருக்கிறான்? அந்த பொருளை ஆதிக்கம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் முதல்வன் கிடையாது. அவனுக்கு பெயர் முதலாளி என்று பெயர். முதல்வனுக்கும் முதலாளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், அந்த பொருளை தனக்கு அடிமையாக வைத்திருப்பவனுக்கு பெயர் முதலாளி. ஆனால் இங்கே பெருமான்
முதல்வனாக அந்த பொருள் வாழ்வதற்காக வேலை செய்கிற ஒரு அடிமையாக தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் பெரியவன். முதல்ல அடிமை என்று சொன்னதிலே ரொம்ப பெரிய ஆள் யாருன்னு கேட்டா இறைவன் தான். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு தான் காரைக்கால் அம்மையார் குனிய வலம் ஆம் அடிமை என்பதாக பேசினார். குனிய வலம் ஆம் அடிமை. குனியனா யார் மிகவும் அதிகமாக வளைந்து கொடுக்கிறோம் என்பதாக போட்டி போட்டால் இறைவன் வளைந்து கொடுக்கிறான். ஒருவேளை அவனை விட நாம் வளைந்து கொடுக்க முடியும் என்றால் அப்பொழுது ஒரு வெற்றி பெற்ற அடிமையாக ஆவோம். இவ்வளவுதான் காரைக்கால் அம்மையார் சொன்ன ஒரு குறிப்பு. அவங்க தான் சொன்னாங்க, தெரிந்தோ தெரியாமலோ 3 புறங்களை எரித்தும் நஞ்சு உண்டும் உன்னை காப்பாற்றினான், எந்த தேவர்களும் காப்பாற்றவில்லை. அதனால அந்த மாதிரி காப்பாற்றிய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை சீட்டு எது என்று கேட்டால் சீர் வல்ல தாயம். காரைக்கால் அம்மையார் பாட்டில் இது வரும். சீர் வல்ல தாயம் அப்படின்னா உன்னை வெற்றியடைய செய்கிறேன், உன்னை நான் ஆட்கொண்டிருக்கிறேன் என்பதாக பெருமான் காப்பாற்றிய விஷயத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் அதுதான் சீர்வல்ல தாயம். அதைத்தான் நீங்க எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்பதாக காரைக்கால் அம்மையார் நீங்கள் அடிக்கடி நினைக்க வேண்டிய விஷயமாக சொல்லுவது. அதுதான் சீர்வல்ல தாயம். தாயம்னு சொல்றேன்ல, தாயம்னா உரிமை சீட்டு. தாயம்னா இந்த இது இல்ல, தாயம் அப்படின்னா உரிமை சீட்டு. இப்போ சிவபரம்பொருள் அடிமைப்படுத்துகிற ஒரு நிலையில் பொருள்களை ஆட்கொள்ளவில்லை. அந்த பொருள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பொருளிலேயே இணைந்திருக்கிற முதல் பொருள் அதற்கு பெயர் பறை என்று நாம் காலையில் பார்த்தோம். அந்த பொருள் சிவம் என்பதாக தெரிகிற காலத்தில் என்னை ஆட்கொண்ட பொருள் என்று தெரிய வேண்டுமே ஒழிய என்னை ஆட்டி வைத்த பொருள் என்று தெரியாது. ஆட்டி வைத்தனா என்னை வேலை வாங்கிய பொருள். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இல்லைன்னு தெரியும். அதனாலதான் அந்த இடத்துல தான் இறைவனை பறை இது மாதிரி எல்லாம் சொல்லாமல் சிவம் என்ற சொல்லால் சொல்லுகிறார். இப்பொழுதுதான் சிவம் என்ற அந்த சொல் உங்களுக்கு கடவுள் என்ற பெயராலேயே அறிமுகப்படுத்தப்படுகிறது. கடவுள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ப்பிடமெங்கும் சிவமாய். காலையில பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்? எவ்வடிவுகளும் தாம் ஆம் எழில் பறை வடிவு அதுவாய். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு பொருள்களிலும் வாழ வைக்கிற உயர்ந்த பொருள். இங்கே ஒவ்வொரு பொருளிலேயும் இயங்குகிற சிவம் தெரிகிறது. முன்ன பார்த்தது அந்தந்த பொருளாக இருந்த பரம்பொருள். இங்கே அந்தந்த பொருளாக இருக்கிற பரம்பொருள் யார் என்று கேட்டால் சிவம். இது பேருக்காக சொல்ற விஷயம் இல்லை. அங்கே அந்த பொருளாக இருக்கிறான் என்றால் அவன் விஷயமாக நாம் எதையும் இயங்கி அல்லது அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த நிலையில தான் நான் அந்த பொருளினுடைய தன்மையை மாற்ற முடியும். இப்போ திருஞான சம்பந்தர் ஒரு சாம்பலைக்கு எழுப்புகிறார் சொன்னா அங்கே சிவம் இருக்கிறதுன்னு, அதாவது இதுல இறைவன் இருக்கிறான் அந்த மாதிரி சொல்லி வேலை வாங்க முடியாது. சிவமாக பார்த்தால் சாம்பலிலே இருக்கிற சிவமானது அந்த சாம்பலை உருவம் கொடுக்க வேண்டும் என்பதாக இயக்க முடியும். இயக்கிறதுனா சிவமா பார்க்கணும், பறையா பார்த்தா மட்டும் இயக்க முடியாது.
இந்த அருளாளர்கள் பெறுகிற இடம்லாம் இந்த மாதிரி தான். இந்த பொருளில் இறைவன் இருக்கிறான், இந்த பொருளில் வாழ வைக்கிறான்ங்கிற அளவுக்கு போனா கூட அதை மறுபடியும் நம்ம வேலையை நாம் நினைக்கிற மாதிரி அதை எழுப்ப முடியாது. எழுப்பணும்னா அதை கடந்து வந்து இதிலே சிவம் என்பது இருக்கிறது என்று நினைத்தா அந்த மாதிரி தெரிஞ்சால்தான் இயக்கம் அமையும். அதுக்கு முன்னாடி பொருளை மீறி அவன் எதையும் செய்ய மாட்டான். இந்த அனுபவம் வரும் பொழுது பொருளிலே சிவம் தெரிகிறது என்று சொன்னால் முன்னாடி பார்த்த சிவம் வேற, இந்த சிவம் வேற. முன்னாடி பார்த்த சிவம் பறை என்பதாக மட்டும், பறை உயிர்னு நாம பார்த்தோம்ல, அங்கேயும் நீங்க நினைக்கிறதா நடக்காது. சிவன் இருக்கிறான்னு தெரியும், அவ்வளவுதான். சிவன்னு தெரியாது, நீங்கள் ஒரு உயர்ந்த பொருளாக இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இப்பொழுது அந்த பொருளில் இருப்பது எது என்று கேட்டால் சிவம். இங்கதான் இயக்கம் இருக்கும், இங்கதான் எல்லாத்தையும் எதுவாகவும் மாற்றலாங்கிற இடம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அனுபவத்தில் உயர்ந்த இடத்தை பெறும் பொழுது நீங்களாக எதையும் செய்ய மாட்டீர்கள். அடுத்த பாட்டில் அது வரும் பாருங்க. இதனாலதான் அடுத்த பாட்டில் என்ன சொல்லுவார்னா, எப்பொருள் வந்து உற்றிடினும் அப்பொருளை பார்த்து இங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு உற்றது எல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பும் அதுதானேங்கிற விஷயம் வருது பாருங்க. அந்த சிவத்தை பார்க்கும் பொழுதுதான் நானாக எதையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஞானம் வராது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்துடும். அதுவும் இல்ல. அதாவது இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா இப்ப நாம பேசுற விஷயம் எல்லாவற்றையும் கடந்து தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயம் மலம்லாம் சடம்னு பார்த்து ஆரம்பிச்சார்ல. அதுக்கப்புறம் யான் எனது ஒன்று அற, அதுக்கும் நடுவுல போய் இவன் தன்மை கெடுகிற நிலை. இதெல்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு பொருள் அனுபவமும் பறை, அதாவது மேலான பரம்பொருள் வடிவமாக மட்டும், அங்கே சிவம் என்பதாக ஒரு தனி பரம்பொருளில் இயக்கமாக அதை பார்க்கறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொருள் உரிமைக்கு மேலான ஒரு பொருள் என்பதாக பறையை பார்க்க முடியாது. அந்தந்த பொருள் உரிமையை தருகின்ற மேலான பரம்பொருள் பறை. அந்த பொருள் எது என்று கேட்டால் எல்லாவற்றிற்கும் மூலமான சிவம் என்பதாக இப்பொழுது பார்க்கப்படுவதுதான் சிவ தரிசனம். இப்ப பார்க்கும்போது அந்த பொருளை நான் இந்த அனுபவத்துல பார்க்கும்போது என் அனுபவம் எப்படி இருக்கும், எனக்கும் சிவன் தான் இந்த மாதிரி எல்லாம். இப்ப எப்படி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிற அனுபவம் இவருக்கும் இருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, நாம நினைக்கிற மாதிரி சிவத்தை தான் பார்த்துட்டாரு, அது எப்படினாலும் மாற்றி கொடுப்பான்னு கிடையாது. அது சிலருக்கு சில இடங்களில் தேவையான வகைகளில் திருஞான சம்பந்தரை போன்றவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க தான் இந்த சிவத்தை வேலை வாங்கி இருக்கிறார்கள். இப்போ கல்யாணைக்கு கரும்பருத்திய படலான்னு வச்சுங்களேன். அந்த கல்யாணைக்கு ஆன்மா வந்ததா என்று கேட்டால் ஆன்மா வராது. அதிலே இருக்கிற சிவத்தை வேலை செய்ய வைப்பது. எங்க கல்யாணைக்கு கரும்பருத்திய படலன்னு ஒண்ணு. கல்யாணை கரும்பு சாப்பிடணும். எப்ப சாப்பிடும், முதல்ல அது கல்லுனா கல்லுதான். அந்த யானை பறை யானையாக பார்க்கப்படுகிறது. பொருள் அந்த கல் யானையை சிற்பி அழகாக வடிவமைத்த வகையில் அந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டு கடவுள் என்ற பொருள் அதிலே இருக்கிறது. ஆனால் அந்த யானைக்கும் உயிர் வராது, அந்த கடவுளுக்கும் உயிர் என்கிற ஒன்று விஷயமாக வேலை செய்யாது. ஆனால் அதே யானையிலே கடவுள் இருக்கிற ஒரு விஷயமாக பார்ப்பவன் தான் சிவ தரிசனம் உடையவன். அவன்தான் அந்த யானையை கரும்பு சாப்பிட வைப்பான். அவன்தான் அந்த பிள்ளையாருக்கு உணவு சாப்பிட வைப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிவ தரிசனம் உடையார்க்கே ஆகும். சரிதானே?
இதுல இதுதான் முக அனுபவம். அடி அனுபவத்துக்கும் முக அனுபவத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இதுல அடி அனுபவம் சொன்னார்ல, அடி அனுபவத்திற்கும் முக அனுபவத்திற்கும் என்ன வேறுபாடு? அதெல்லாம் ரைட்டு தான். யான் எனது ஒன்று அற நின்றது அடி, இங்கே பார்ப்பிடம் எங்கும் சிவம் தோன்றுவது முகம். இப்போ ஒரு உருவமா காட்டுறார். முடிங்கிறது அடுத்தது. உரை இறந்த சுகம் அது முடி. உரை இறந்த சுகம் அதுவே முடி ஆகும். சரிதானே? ஆமா, அதெல்லாம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அது அப்புறம் சொல்றேன், அது முடி. இப்போ நீங்க முகத்துக்கும் அடிக்குமான வேறுபாட்டை தெளிவாக்கி விட்டு அப்புறம் நாம முடிக்கு போவோம். ஏன்னா முகம் என்பதுல தான் நீங்க எது இருக்குது, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியினுடைய 99% இருக்குது. சரிதானே? அப்போ அறிவுத்தன்மைக்கான இயக்கப்பாடு என்பதாக இந்த சிவம்ங்கிறத இப்போ முகத்துல சொல்லியிருக்கார். அந்த அடிக்கும் முகத்துக்குமான வேறுபாடு என்ன என்பதை தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடி ஆணவத்தை வச்சு சொன்னாரு, முகத்தை சிவத்தை வச்சு சொல்றார். சரிதானே? அதான் நடக்குது. யான் எனது ஒன்று அற நின்றது அடி. அதானே? முகம் என்பது சிவம், பார்ப்பிடமெல்லாம் சிவம் என்று தெரிவது. சரிதானே? சரி, இப்போ அடி அனுபவம் என்று சொன்னால் நம்ம திருவடி அனுபவம் இல்லை, இறைவனை பெறுகின்ற ஆதார அனுபவம். சரிதானே? இந்த ஆதார அனுபவமும் ஞானத்தன்மையும் பிறகு முடிநிலையும். ஆதார அனுபவம் ஒன்று, நடுவில் வர்றது ஞானத்தன்மை, அதுக்கு அப்புறம் வர்றது அதோட முடிவு என்ன, எல்லை என்ன அப்படிங்கிறது. சரிதானே? இந்த மூணா பார்க்கணும். இதுதான் நம்ம அடிமுடின்னு ஒரு லாடம் போட்ட மாதிரி போட்டு பார்த்தா தெரியும். லாடம் லாடம் அப்படின்னா கீழே ஒரு, அதாவது நிலா இப்படி இப்போ பிராக்கெட் போடுறேன்ல, அதான் பிராக்கெட் போடுற மாதிரி இருக்கிறது தான் அடிமுடி அனுபவம். அதில் அடிங்கிறது கீழே இருக்கிற எல்லை. அது எதுன்னு கேட்டிங்கன்னா யான் எனது என்று, அதாவது யான் எனது ஒன்று அற நின்ற நிலை. மேலே இருக்கிறது எதுனா உரை இறந்த சுகம். நடுவில் இருக்கிறது எதுனா முகம். இப்போ நீங்கள் உங்கள் முகத்திலே இப்படி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அடிமுடி. இங்கேருந்து இப்படி ஆரம்பித்தா அடிமுடி தானே தெரியுது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதை அந்த ஆதார அனுபவம் என்பது அடி, அதுக்கும் இந்த முக அனுபவம் சொன்னார்ல, எங்கும் சிவமாக தெரிகிறதுங்கிறார்ல, அதுக்கும் எந்த மாதிரி ஒரு வேற்றுமை இருக்கிறது. வேற்றுமைனா விலகிவிட்ட தன்மை இல்லை, ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த விளக்கத்துக்கும் அந்த விளக்கத்துக்குமான தெளிவு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ. இதுவரைக்கும் ஆணவத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துலேயும் மயங்கணும்ல. இப்போ அந்த யான் எனது ஒன்று அரண் என்றது என்னன்னா மயக்கம் இல்லாத ஒரு ஆதாரம். இப்போ பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். இந்த ஆணவத்தில் நின்று பார்த்தப்ப என்ன பார்த்தோம்? மயக்கத்தில் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த மயக்கம்னா அந்த மோகம், அதுதான் நான் சொன்னேன். மோகம் முதலான விஷயத்தில் பார்த்தோம். இப்பொழுது அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக பார்ப்பது என்பதுதான் ஆதாரம். அந்த யான் எனது ஒன்று அற. இப்போ அந்த யான் எனது ஒன்று அற இல்லாம பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மாவினுடைய தன்மை, ஆணவத்தின் மறைப்புத்தன்மை, மாயையின் தன்மை, இந்த மாதிரி விஷயங்களால் நடந்த எல்லாமும் இதற்கு மூல காரண தன்மையுமான விஷயங்கள் இல்லாமல் பார்ப்பது அப்படிங்கிறது பொருள் வகையில் நமக்கு அது புரியுது. ஆனால் அனுபவ வகையில் என்ன அப்படின்னா, தொடக்க காலத்தில் நான் எல்லாவற்றையும் ஒரு விதமான மோகத்தன்மையில் தான் பார்த்தேன். இப்பொழுது பார்ப்பது என்பதே ஆதாரம் என்ன என்று கேட்டால் பிடிப்பு இல்லாமல் பார்ப்பது. அதுதான் நான் சொன்னது. பிடிப்பு இல்லாமல்னா அதில் தோய்கிறோம் என்பதாக இல்லை. அதுதான் நான் என்ன சொன்னேன்,
சிவம் என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது எனக்கு தோன்றுகிற ஆசைகளுக்காகவெல்லாம் சிவத்தை பார்ப்பேனா என்றால் இந்த இடத்தில் நான் வளர்ந்து விட்டேன். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரே விஷயமா கொடுத்துட்டே இருந்தாலும் அதில் ஆசை இருக்குமா? ஒரே இனிப்பாக கொடுத்துட்டு இருந்தால் அதில் ஆசை வராது, இல்லை வெறுப்பு வந்துடும்ல. ஆனால் முதல் நாள் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டார்ல, இந்த மாதிரி விஷயமும் இல்லை. சிவம் அதாவது ஆதார அனுபவம் என்பது பற்று என்ற ஒன்று இல்லாமலே பார்ப்பதற்கான தகுதிப்பாடு. அதுதான் யான் எனது ஒன்று அற பார்த்தனே, ஒன்று அற நிற்கிற ஆதார நிலை. அதுக்குதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன், அற்புதம் என்ற ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அற்புதத்தின் மூலமாக நான் எந்த விதமான ஆதாயத்தையும் பெறாத ஒரு ஆதாரத்துக்கு வந்த பிறகுதான் அது பற்றிய உண்மையை துலங்க வைப்பான். ஆதாயம் இல்லாத ஒரு ஆதாரம். ஏன்னா ஆதாயம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு ஆதாயம்னா வர்றது அந்த யான் எனதுன்னு தானே எல்லாம் வருது. அங்க அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத விஷயமா ஆக்கிறதுக்கு பேர் தான் ஆதார அனுபவம், அடி அனுபவம் சொல்றாருல. யான் எனது ஒன்று அறநிற்றல் அடி. சரிதானே? இப்ப புரிஞ்சுதாது? இந்த மாதிரி அனுபவத்துக்கு பிறகு முகம் என்பதாகிய ஒன்று தெரிகிறது. என்ன முகம்? இப்போ எல்லா பொருள்களிலும் இருக்கிற சிவம் பார்க்கப்படுகிறது. எல்லாம் சிவம் இல்லை, எல்லா பொருள்களிலும் இருக்கிற சிவம் பார்க்கப்படுகிறது. ஆமா, எல்லாம் சிவமயம்னா நாம என்ன எழுதணும்? சைவ சித்தாந்தப்படி விளக்கம் எல்லாம் ஒன்னா எழுதுன்னு எழுதக்கூடாது. ஒவ்வொரு பொருள்களிலேயும் இருக்கிற சிவத்தை பார்க்கிறேன். சரி, ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிற சிவத்தை எப்படி பார்ப்பேன்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் எழுதணும்? முக அனுபவம் தான். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எழுதணும்னா, பார்க்குற எதுக்கும் அறிவு கிடையாது, அப்புறம் இருக்கிற எல்லா பொருளையும் கடவுள் தான் அந்தந்த பொருளாக இருந்தார், ஆனால் அப்போ கடவுளான்ற மாதிரி இல்லாமல் அந்தந்த பொருளை வாழ வைக்கிற ஆளாக இருந்தார். அதுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான பற்றும் இல்லாத ஒரு பார்வை கிடைச்ச போது தான் எல்லா பொருள்களிலும் சிவம் என்பதாக பார்க்கிறேன்னு எழுதணும். அப்படி எழுதினாதான் எல்லாம் சிவம் என்பதற்கு நாம சொல்ற விளக்கம். அப்படி எழுதலை அப்படின்னா அது வேற விளக்கம். இப்ப விளக்கம் எழுத கத்துக்கிறீங்கல்ல, எல்லாம் சிவமயம் என்றால் அல்லது எல்லா பொருள்களிலும் சிவன் இருக்கிறான் என்றால் அல்லது எல்லாமாகவும் சிவன் இருக்கிறான் என்று சொன்னால், சிவன் என்ற ஏகனாகவே நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் என்றால், இதைகளை எல்லாம் நான் மறுக்கவில்லை. நம்பர் 1, இந்த உலகப் பொருள்கள் மாயை தான். நம்பர் 2, மாயையினுடைய அந்த பொருள்கள் அறிவு இல்லாத பொருள்கள் தான். 3, இந்த பொருள்கள் அந்தந்த பொருள்களாக இருப்பதற்காக கடவுள் அந்த பொருளில் இருந்தது. 4, அப்படி அந்தந்த பொருளாக இருந்த கடவுளுக்கு பெயர் பறை. அது எங்கேயும் தன்னுடைய வேலையாக இல்லாமல் அந்தந்த பொருளாக அதை வாழ வைப்பதற்கு பயன்பட்டது. 5, அப்படி இருந்த பொருள் அப்படியே தான் பொருள் அளவில் இருக்கிறது. ஆனால் நானும் என்னை முதலில் தயார் செய்கிறது, என்னை தயார் செய்கிற வகையில் நான் யான் எனது என்று பற்று இல்லாத நிலைக்கு என்னை தயார் செய்தது. அதற்கு பிறகு அந்தந்த பொருளில் இருக்கிற பறை என்பது எனக்கு சிவமாக தெரிகிறது. இப்பொழுது எல்லாவற்றிலேயும் பார்ப்பிடம் எங்கும் சிவம் என்பது அந்தந்த பொருளாகவும் ஒரே பொருளாகவுமாக வேற்றுமையின்றி பார்க்கப்படுகிறது. இதுதான் நாம சொல்ற படிநிலை விளக்கங்கள். சரிதானே? இதுவரைக்கும் நம்ம அதில் இனிமே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வராது. சைவ சித்தாந்தத்தில் தெளிவாயிட்டோம். ஏன்னா இப்போ அத்துவிதங்கிறதுலேயே இந்த அளவுக்கு இப்போ அனுபவம், சிவபரம்பொருளோடு இணைந்த அத்துவித அனுபவத்தை நாம் எப்படி பெறுகிறோம்னு கேட்டால் இதான். இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு வந்தா சிவ தரிசனத்தில் சிவன் என்கிற முகம்னா முக்கியமானது. அது முக்கியமான அனுபவம் இதாகல. சரிதானே? அப்புறம் சிவத்தோட முகத்தை பார்க்குறீங்கன்னா இப்போ என்ன எழுத மாட்டீங்க?
சிவத்தோட முகத்தை பார்க்கவே நீ என்ன பண்ண மாட்டீங்க, கண்ணு காது மூக்கி வச்சு பார்க்க மாட்டீங்கல்ல. ஒவ்வொரு கண்ணு காது மூக்கிலையும் சிவபரம்பொருள் தெரியும், சரிதானே? நான் கண் காது மூக்கு என்ற விஷயத்தை வைப்பதற்கும் சிவபரம்பொருள் தெரிவதற்குமான இடைவெளி அது. சரியாச்சா? இப்ப படிச்சு பாருங்க. உரை இறந்த சுகம் அதுவே முடி. உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும். இப்ப எல்லையை பற்றி பேசுறார். முகம் என்பது முக்கியமாக எல்லா பொருள்களிலும் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொருள் அனுபவமாக பார்த்தது. அதுக்கான ஆதார அனுபவம் தான் அடி. இப்போ முடி என்று சொன்னால் சுகம். சுகம்னா நமக்கு என்னது? அது இன்பம், சரிதானே? இந்த உரை இறந்த அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையில அடக்க முடியாது. சரி, வார்த்தையில் அடக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வார்த்தையில அடக்க முடியாது. சரி, மதியம் சாப்பிட்டீங்கல்ல, அது எந்த சுவையாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ எனக்கு போய் இப்போ சாப்பாடு உங்களுக்கு போடுறேன்னு வச்சிங்களேன், சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, சில பேர் நல்லா எல்லாத்தையும் கலந்து உருட்டி சாப்பிடுவாங்க. சாம்பார், தயிர், கீரை மொத்தத்தையும் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க. ஏன்னா சிலது இறங்கும் இறங்காது. ஆமாம், சில பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அதை கிளறி 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 இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் வேணான்னு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவான், சரிதானே? கிளறி கிளறி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவனுக்கும் மொத்தமாக கலந்து சாப்பிட்றவனுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே மொத்தமாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, கிளறி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம அதை அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லி பார்ப்போம். வைக்கப்பட்ட கூட்டு பொரியல் இதுகளிலே இது இது இருக்கும் என்று தெரிந்து அதையெல்லாம் நீக்கிவிட்டு இவனுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறான்ல, அதுக்கு பேரு அதில் சாப்பிட்றான். அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? இதில் இந்த சுவை இருக்கும், இது தேவையில்லை, இது இந்த கோளாறு செய்யும் என்று தெரிகிறது. இதுவும் பேருனா உரை உள்ள சுகம்தான் இது. இந்த உரை உள்ள சுகத்தில் இது இல்லை, இதில் இது உரை இறந்த சுகம்னா உரை சொல்ல முடியாத, அடக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ உலகப் பொருள்களில் எந்த இன்பம், அதாவது இன்பத்துக்கு சிவப்பிரகாசத்தில் ஒரு பட்டியல்லாம் கொடுப்பாங்க, இதுதான் இன்பம் இதுதான் இன்பம்னு சொல்லிட்டு. இப்போ நான் அழகாக, அதாவது சில பேருக்கு பூ அது ரசனை இருக்கு, சில பேர் இயற்கையை ரசிப்பாங்க, சிலர் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஐயோ அவ்வளோ அழகாக இருந்தது, நான் அதை என்னென்னலாம் என்னால் வார்த்தையால் சொல்லிட்டு இருக்க முடியாது, அது அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. இப்போ அனுபவிச்சாதான் தெரியும்னு சொன்னால் அதுக்கும் சொல்ல முடியாதது அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடு? அனுபவித்தால் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கும் சொல்ல முடியாதது அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால், இதை சொல்லி சொல்லளவில் உன்னை உணர வைக்கிறதுக்கு முடியாது. நீ வா, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அதை நீயே அனுபவிக்கலாம். அதுக்கு பேர் தான் உரை இறந்த சுகம். உரை இறந்த சுகம் என்றால் இதை சொல்லி சொல்லி விவரிப்பது என்பதாக ஒரு விஷயமாக இல்லாமல் அந்த அனுபவத்தை பெற வைப்பது. திருவாசகத்துக்கு என்ன பேரு? திருவாசகம் தான் பேர். திருவாசகத்துக்கு அந்த பேருக்கு போயிட்டீங்களா நீங்க? அதாவது அதுல என்ன வரும்னா, என் உரை மாண்டு, என் வாசகமும் மாண்டு தெல்லேனும், மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ பாடுறாருல. இந்த மாண்டுன்னா நான் மாண்டு போறதா என்னது? மாண்டு மொண்டு குடிக்கிறது வேற. மாண்டு அப்படின்னா மாண்டவா பாடி, நான் என்பதும் செத்து
என்னுடைய வார்த்தையும் செத்து அப்படின்னா இறந்தக்கு அப்படிதான் பையன் மாண்டனா மாண்டு போனார்னா செத்து போனார் தான் அர்த்தம். அந்த பொருள் இங்க சொல்றாரா? அதுதான் உரை இறந்த சுகத்துக்கு நாம போனோம். சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, இந்த பிசிராந்தியார் பாட்டு. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். அப்படி ஒரு பிசிராந்தியாருக்கு நரை இல்லைன்றதை கேட்டப்போ அதாவது யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் என்ன யார் யார் இருக்கிறாங்க அதுல? மாட்சிமை மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். அப்புறம் என்னுடைய வேந்தனும் வீட்டு வேலைக்காரனும் நான் நினைப்பதற்கு மாறாக செய்ய மாட்டார்கள். 2 பேர் முக்கியங்க, பொண்டாட்டிக்குள்ள மட்டும் இல்லை. மாண்ட என் மனைவியோடு கூட அந்த நாட்டை ஆளுகிறவனாகிய மன்னன் என்னுடைய வீட்டிலே நிர்வாகம் என்னுடைய வேலைகளை கவனிக்கிற வேலையார். இந்த 2 பேரும் நான் நினைக்கிறதுக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள். அப்ப 2 பேரும் கோளாறு இல்லாதவங்க. 2 பேரும் நான் நல்லது எது நினைக்கிறானோ எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் செய்வாங்க. அதோட கூட என் வீட்டில் மாண்ட என் மனைவி மக்களும், அப்புறம் அதுக்கு மேல இன்னொன்னு சான்றோர்களும் எங்கள் ஊரில் இருக்கிறார்கள். ஒரு ஏறக்குறைய ஒரு 5 பேர் லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். இதுல மாண்ட என் மனைவினா மாட்சிமை உடைய மனைவி நாம பொருளை மாத்திருக்கிறோம். சரிதானே? இல்ல அதுதான் பொருள். சரிதானே? மாண்டோர் என்பதுக்கு வேற வச்சிருக்கிறோம்ல, நீங்க மாத்தல. மாண்டவன் என்று சொன்னால் இறந்து விட்டன்ங்கிறதுக்கு பதில் மாற்று பொருள் மாட்சிமை உடைய நாம இங்க பொருள் சொல்லியிருக்கிறோம். அதான் பொருள் மாற்றம். ஒரே சொல்லுக்கு சில சமயம் சார்புடைய பொருள் வரும், எதிர்மறையான பொருளும் சில சொற்களுக்கு வரும். அதுல இந்த சொல் ஒரு முக்கியமான சொல். சரியா? அதை கூட நாம மாண்டன் இறந்து போனவர்களை நாம் எப்படி சொல்லியிருப்போம்னு கேட்டீங்கன்னா, சிறப்பாக இறந்து போனவர்கள் அல்லது அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருந்திருந்தா பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்ற மாதிரி மாண்டவர் சிறப்பாக இறந்தவர்களை இறந்துட்டோன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாம பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது இப்ப நமக்கு வழக்கு ஒழிஞ்சு நாம வெறும் இறந்து போனார்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் பயன்படுது. அப்படிதான் அதையும் பார்த்தா தெரியும். இப்ப நமக்கு இங்க என்னன்னா மாண்ட என் உரை, உரையும் மாண்டு நானும் மாண்டு வாசகமும் மாண்டதுன்னு சொல்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம சொல்லும் போது நான் இப்ப இந்த பாடம் நடத்துற முறையிலே ஒரு விஷயம் இருப்பேன். நான் எப்படின்னா, இப்போ சைவ சித்தாந்தப்படி ஒன்று சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில நாம எங்க சொல்ல வரோம்னு கேட்கிறோம்ல, நம்ம வாழ்க்கையில அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சொல்லிக்கிட்டே போனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம நல்லா தான் இருக்கும். ஆனா சம்பந்தப்படுத்தும் போது அது இதைத்தான் சொல்ல வராங்கன்னு தெரியுது இல்ல. இந்த தன்மை தான் வாசகத்தன்மை. ஆனா இது இல்லாம போறதுக்கு படிப்புன்னு பேரு. படிப்புனா ஆணவ மலம் இருந்தது, கடவுள் இருக்கிறார், நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் படிப்பு. அதை நான் எங்க தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட இணைச்சா அதுக்கு பேரு வாசகத்தன்மை. இந்த வாசகத்தன்மையை தாண்டி சொல்ற சொல்லே அந்த அனுபவத்தை கொடுக்கும். அதனாலதான் வாக்கிய பொருள், வாக்கியார்த்தம், வாட்சியார்த்தம்லாம் வடமொழியில சொல்லி எந்த சொல் அதுவே அனுபவமாக ஆகிறது. இப்ப நாற்காலின்னு சொன்னா 4 கால்களை உடைய சேர், நான் எது அனுபவிச்சிருக்கிறேனோ அந்த சேர் என் ஞாபகத்துக்கு வரும். நாற்காலியில நிறைய நாற்காலி இருக்கு, ஆனா நான் எந்த நாற்காலியெல்லாம் பார்த்தனோ அது எனக்கு ஞாபகம் வரும். இது சொல் பொருள் இணைப்பு. இதை தாண்டி சொல்லே பொருளாக ஆனால் அதுக்கு பேர் உரை மாண்டுன்னு அர்த்தம். சொல்லுதா? மெத்தட் 3 இருக்கு. ஒன்று வெறும் சொல் இருக்கு, இன்னொன்று சொல்லுக்கு தொடர்புடைய பொருள் ஞாபகம் வரும். இது போக எந்த சொல் இன்னொரு பொருளை நாடாமல் அதுவே பொருளாக அனுபவம் தருகிறதோ அதற்கு பெயர் உரை மாண்ட.
அதான் திருவாசகம். இன்னொரு அனுபவத்தை தர தேவையில்லை, இன்னொரு பொருளை காட்ட தேவையில்லை, அதுவே நடராஜ பெருமான்னு காட்டிட்டு போனார் அவர். திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டா பொருள்லாம் இல்லை, அவருன்னு காட்டினது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுவே அந்த அனுபவத்தை தருது. எந்த அனுபவத்தை நான் பெற்றேனோ அதே அனுபவத்துக்கு உரியது அப்படின்னு பேர். சரிதானே? இதுக்கு தான் உரை மாண்டை என்று பெயர். இப்ப அதுதான் இந்த எந்த அனுபவத்துல வருது? இப்போ ஏதோ நீ சொல்லி பொருளை நினைச்சு பார்க்கணும்லாம் ஒரு விஷயம் இல்லப்பா. உரை இல்லாமலே எல்லா பொருள் அனுபவமும் கிடைக்கும். புளியாப்பமா? முடிதான். முடி என்பது ரொம்ப நுட்பமா இந்த இடத்துல இயற்கையா ஒரு இயற்கையான விளக்கம் தான் அது. அதுக்குரிய விளக்கம். ஏன்னா எந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறோமோ அங்க பேசுற பேச்சு இது. எந்த ஸ்டேஜில் இருக்கிற இப்ப நாம எதையும் எதுவாகவும் ஆக்குகிற சிவன் கிட்ட போய் நிக்கிறோம். அங்க போய் நாற்காலியை சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கோமா? நினைச்சு பார்க்க மாட்டோம்ல. அந்த விஷயம்தான் உரையிறந்த சுகம். உரையிறந்த சுகம்னா ஒரு சொல்லு பொருள் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் எது அனுபவமோ அதுவே அனுபவமாக கொண்டு இருக்கும். அங்க போய் நம்ம கண்ணா பின்ன அனுபவத்தெல்லாம் கேட்க மாட்டோம். சிவம் என்ற ஒன்று, அதாவது இயங்கு பொருளாக எல்லாவற்றிலும் அந்தந்த பொருளை தாண்டி இப்பொழுது கடவுள் பார்க்கப்படுகிறது. சிவம் என்ற கடவுள் பார்க்கப்படுகிறது. அங்கே போய் நான் இந்த மாதிரி சொற்பொழிவு பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன்ல. அங்கே போய் எதுவோ சிவபெருமானும் நான் எனக்கு எது தேவையோ அதை சொல் என்பதாக இல்லாமல் அனுபவமாக தந்து கொண்டிருப்பான். இதான் சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறதுக்கு உள்ளாரையும் இருக்கிற அனுபவம். ஆனா அதுக்கும் இன்னும் கொஞ்சம் விரிவான பொருள் இருக்கு. ஆமா, ஆனா இந்த சொல் அறுதல் தான் உரை மாளுதல். சொல்லுங்க. அது கிடையாது, அது பொய்யது. அந்த கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னா என்னன்னா நமக்கும் அவங்களுக்கும், இது அவங்களுக்கும் அவருக்கும். சொல்ல இயலாதுதான் கிடையாது. அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க. சொல்ல இயலாதுன்னா இப்ப இதெல்லாம் சொல்லவே முடியாது. மாணிக்க வாசகர் அந்த பழமொழியே போய் நம்ம பழமொழி இல்லாத நம்மளை மறுக்கிறதுக்காக சொன்னது. அது நம்மளை அதாவது நம்மளை இவன் சொன்னது தப்புன்னு சொல்றதுக்காக சொன்னது. அது கண்டவர் விண்டிலர்னா கண்டவர்கள் சொல்லவில்லை, சொன்னவர்கள் காணவில்லை. அப்படி பார்த்தா இப்ப இதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுமே. அதை ஏத்துக்கிட்டா அது தப்பு இல்லாது. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அம்மா பொண்ணுகிட்ட சொல்லமா தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை மகளிடம் கூறாள்னு ஏன் வரும்னா பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த இடத்துக்கு வேணா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சொல்லலாமே ஒழிய அது திருவாசகம் என்ன? அது சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சித்தாந்தம் பேசி நான் ஓடிய போலாம் போலது. இவ்வளவு நாள் சித்தாந்தம் இருக்காது. நீங்க அதுல நிக்கிறீங்க. அப்ப ஆதார அனுபவமே காணாம என்ன? அதான் மயக்கம் சரியா இருக்குதுன்னாரு அவர் யாரு? ஆணவ மயக்கம். நீ நினைக்கிற மாதிரிலாம் போவாதுப்பான்னதுக்கு கிளாஸ்லயே நல்ல உதாரணம் கிடைக்குது. இவ்வளவு நாள் படிச்சுட்டு வீட்டின்பத்தை அடைந்தவர்கள் சொல்ல முடியாது தானேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் கேட்கிறேன். நானு யார் சொல்றாரு? பரிமையில இருக்குன்னா அவர் அனுபவிக்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க திரும்பி முட்டாள்னு திட்டுங்க, நானும் வேணாங்கிறேன். அந்த இடத்துக்கு போனா திட்டத்துக்கு தைரியம் வரும். பரிமையில இருக்கு நீங்க அவர் சொன்ன அப்படி சொல்லியிருந்தா அவர் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அது என்ன தப்பு இருக்கு? ஆகாது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, ஏகாரம் வரும்போது உடன்பாடம் வரும், எதிர்மறையும் வரும். காண்பதற்காகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டாலாம் ஒண்ணு. அப்புறம் நடராஜா அப்புறம் தோற்றம் துடியாதனில் படிக்க வேண்டியதில்லை, உண்மை விளக்கம் படிக்க வேண்டியதில்லை, ஐந்தெழுத்து படிக்க வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லையா? கடைசியில கவுத்தான் பானது அது என்ன சொல்லுவாங்க? துள்ளி விழுந்ததுன்னுவாங்கல்ல பானையில.
சாஸ்திரம் எல்லாம் அது பானையில் துள்ளி விழுந்ததுங்கிற கதையை வந்துருச்சுங்க. இப்போ ஞானம், இப்போ நீங்கள் ஞானம் அடையாது, இப்போ இதுலையாவது ஒரு நம்பிக்கை வந்தால் தான் நீங்கள் ஞான படிநிலைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். 20 நாள் நான் வகுப்பில் உட்காந்துன்னு சொன்னால் இதுலேயே நான் இப்போ உங்களுக்கு பெருமான் என்ன ஞானத்தை கொடுக்குறதுக்கு கடைசியாக வந்திருக்கிறான்னா இந்த மாதிரி சொல்லதை நீ ஏற்றுக்காத அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான். ஆனால் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் தெரியும், ஆனால் இந்த ஞானம் வரல. சைவ சித்தாந்தம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஞானம் வரணுங்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணியிருக்கிறான் இவ்வளவு நாள். அப்போ அதுதான் இதுக்கு பேர் தான் வளர்த்து மேலே கொடுக்கறது, இல்லைன்னா அது வராது. அந்த மாதிரி அது விஷயம் சரிதானே. இப்போ உரையிறந்த சுகத்துக்கு யார் யாருக்கு என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள். இப்போ தான் உங்களுக்கு லெவல்லாம் எனக்கு தெரியும். இப்போ உரை இறந்த சுகத்துக்கு இப்போ நானே இந்த விளக்கத்தை ஏதோ கொஞ்சம் படித்து அவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னு தேடுவோம். ஆனால் உரை இறந்த சுகன் சிவம் என்ப இடத்துக்கு போன பிறகு நான் பழைய விளக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் பெருமான் இந்த இடத்துக்கு இது விளக்கம்பான்னு எனக்கு சொல்லுவான். மாணிக்கவாசகர் சொன்னது எல்லாம் உரை உணர்ந்து சொன்னது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த உரை உணர்ந்து சொல்றதுன்னா என்னன்னா உரை கிடையாது. அது இந்த சொல்லு நான் தான் அதுக்கு உதாரணமாக சொன்னல, நாற்காலி என்று ஒரு பொருளை சொல்லி அந்த நாற்காலி என்ற ஒரு பொருளை அனுபவிப்பது நம்மளோட வேலை. சிவம்ங்கிறது என்ன அனுபவம், முக அனுபவம் வருதுன்னா என்ன, அந்த எல்லா பொருள்களிலும் இயங்குகிற சிவன் தெரியும். இயங்குகிற சிவன் தெரியுதுன்னா என்ன அர்த்தம், எல்லா பொருளை பற்றிய ஞானமும் தெரியும். இதுதான் கரிசலாங்க இன்னைக்கு என்ன மருத்துவம் இருக்குதுன்னு காட்டி கொடுக்குற வேலை. இதுதான் கீழாநெல்லிக்கு என்ன மருத்துவம் இருக்குதுன்னு காட்டி கொடுக்குற வேலை. இதான் சிவம். அந்த சிவமும் இந்த சிவமும் சேர்ந்து தான் சித்த சிவம் ஆச்சு. அது மலையிலிருந்து எழுதினாரா? உங்களுக்கு யாரும் இது நீங்க தத்துவ ஞானத்துக்கு போன பிறகு நடுவில் மெய்ஞான விளக்கு விஞ்ஞான விளக்கம் உதவும். அப்படி அதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு மேலே போன பிறகு மறுபடியும் கொண்டாந்து நான் சயின்ஸுக்கு கீழே இறக்கலாம் கூடாது. இந்த இடத்துக்கு மேலே போயிட்டா மேலே போகிற வரைக்கும் இருக்கிற அறிவியல் விளக்கம் உதவும். ஆனால் மறுபடியும் மேலே போயிட்டு நான் மறுபடியும் கீழே இறங்குறேன்னு சொன்னால் மலையில் பார்த்து செடி கொடியை பார்த்து எழுதினாருன்னு சொல்கிறேன்னு இல்லை. சரி, அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் பாரத போர் நினைச்சீங்கன்னா என்ன நினைப்பீங்க, பாரத போரில் 1,00,000 சேனை 1,00,000 வானர சேனை சண்டை போட்டதெல்லாம் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி 1,00,000 பேர் இருந்து அங்கே சண்டை போட்டிருப்பானா அப்படி நினச்சி பார்த்தீங்களா? என்ன அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மலையில் போய் தோண்டி தோண்டி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது அவருக்கு அந்த காலத்தில் இருந்த சயின்ஸ் என்ன, அந்த காலத்தில் அவரால் எந்த அளவுக்கு இந்த பொருள் ஆராய்ச்சியை தனியாக பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி நாம் எந்த காலத்தில் அதுக்கு வரலாறு கிடைக்குது நமக்கு. சமணர்களுக்கே அந்த வரலாறு கிடைக்கல. சமணர்களே முதல்ல கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சிரவணபலகுலாவில் நடந்த சண்டையில் ஓடி வந்தாங்க. மைசூர் சிரவணபலகுலாவில் வடநாட்டில் 2 சமண குரூப்புக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு பெரிய மாநாடு போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு 100, 200, 300 பேர் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டதில் கொஞ்சம் அதான் ஆயிரக்கணக்கில் எழுதுவான். அதில் கொஞ்சம் பேர் ஓடி வந்தான் மைசூருக்கு. அந்த ஆளுங்களில் கொஞ்சம் பேர் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்க. அப்போ தான் நாம் சரி இவங்க அம்மனமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் கல்லில் பலகை வெட்டி விட்டு அங்கேயே இருங்கப்பா, நாங்கள் சாப்பாடு வேணால் எப்பாவது கொடுத்து விட்றோன்னு கொடுத்து விட்டோம். நாம் அவங்க வேலை இல்லாமல் அங்கேயும் சில பிரச்சனைலாம் நடந்ததுனால அப்போ சில நூல்கள் எழுதினாங்க. அவங்க வைத்திய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு எழுதினாங்கன்னு எங்கே வரலாறு இருக்குது? சமணர்கள் தமிழுக்கு தொண்டு செய்துன்னு எழுதுனாங்கல்ல, சித்தர்கள் மாதிரி அவங்க எழுதினாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சொல்கிறோம்ல, அப்போ சித்தர்கள் எங்கேருந்து எழுதுனாங்கன்னு வரலாறு கிடச்சிது. அப்புறம் தான் மறுபடியும் அதை நீங்கள் சொல்கிறீங்க, தவத்திலேருந்து ஞானத்துக்கு வந்துட்டீங்களா மறுபடியும். முதல்ல மலையிலேருந்து எழுதுனாங்கன்னு சொன்னீங்க. ஓ, மலையிலேருந்து தவம் பண்ணாங்களா? ரைட். தவம் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை. அது தவயோக முறைங்கிறது பெருமான் நிறைய பேருக்கு அதில் லாபம்லாம் கொடுக்கல. இந்த யோக முறைப்படிலாம் போய் நீங்கள் சீக்கிரம் அடைய முடியாது பெருமானை. அப்படி அடைஞ்ச திருமூலரே ரிவர்ஸில் தான் இந்த மூலனுடைய உடம்புல தான் இது நல்லா புரியுது அப்படின்னு வந்துட்டார். சரியா? அந்த மாதிரி தவத்திலேயே போன கோரக்கருக்கு இரும்பு தான் சத்தம் வந்தது, டங்கு டங்குன்னு தான் வந்தது. அவருக்கு அனுபவம் வரல, கோரக்கருக்கும் அனுபவம் வரல. ஒரு சிலர் தவத்தில் போனாங்கன்னா இந்த லெவலோட சில லெவலோட நின்று இருப்பாங்க.
இந்த மாதிரி முழு விஷயமா அது வராது. அதில் கொஞ்சம் மேலே போய் அவங்க வந்து சிலர் சித்த வைத்தியம், இப்போ இந்த போகர் படிக்கிறோம், இந்த மாதிரி விஷயம் படிக்கிறேன்ல, சில விஷயங்களை விரைவாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களே இந்த இடத்துக்கு முழுசாக வந்திருப்பாங்க. இப்போ மாணிக்க வாசகரோ வள்ளலாரோ சொல்கிற விஷயமாவே சித்தர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. சித்தர்கள் கொஞ்சம் கீழே இருக்கும். ஏன்னா அந்த பயிற்சி வந்து நம்மளை விட பெரிய விஷயமா தான் இருக்கும். அந்த பொருள் பயன்பாட்டை ஒரு சில படிக்கு இவங்க மேலே வருவாங்க. யோகம் தியானத்தில் வந்த உடனே சில பயன்பாட்டை தெரிஞ்சு அதோட பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல போயிடுவாங்க. அவங்க தாவர ஆராய்ச்சி மூலிகை ஆராய்ச்சியில் போயிடுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறப்ப மாணிக்க வாசகர் சொல்கிறாருல, இத்தனை பிறப்பு பிறந்தேன் அப்படின்ட்டு, இவருக்கு அந்த மருத்துவ ஆராய்ச்சி தேவைப்படாதுன்னு ஆயிடும். யாருக்கு? மாணிக்க வாசகர். ஏன்னா அது என்னமோ கொஞ்சம் நாளைக்கு தான்பா இருக்கிறோம், அவ்வளோ தான் வைத்தியம் பண்ணாலும் அந்த உடம்பை ஒன்றும் நாம் மாற்ற முடியாது, அது வந்து ஒரு காலத்துக்கு தான் அப்படின்ட்டு எது உடம்பினுக்குள்ளே ஒரு பொருளோ இதை பார்த்த பிறகு இதுதான் இந்த பிறவிகளை எல்லாம் கடந்து இதுதான் உடம்பினுடைய மயக்கால் தோறும் இன்பத்தை தருகிற விஷயத்தை மாற்றுதுன்னு அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க அவங்க. இதுதான் சித்தருக்கும் இவங்களுக்கும் உள்ள சின்ன வேறுபாடு. அவங்க ஆமாம் ஆமா அந்த இடத்துல அவங்க நின்றுடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பிறந்து வளர்ந்து ஒரு மென்மையான உடம்பை பெறணும். முதல்ல உடம்பே வந்து மெத்துன்னு வரணும். அதுல கொஞ்சம் நீங்க யோகா பண்ணா ஸ்ட்ராங் ஆயிடும். ஸ்ட்ராங்கா பண்ணா அந்த உடம்புல பெருமாள்லாம் வரமாட்டான். ஆமா, அதனால வள்ளலார் வந்து யோகா வேணாங்கிறார். நீ வந்து ஓரளவுக்கு பயிற்சி செய்யாது வேற, ஆனால் இந்த யோகாவில் போனால் அதில் ஒரு வன்மை வந்து அது எதுக்கு யோகா பண்ணுற? அடுத்து நடிக்கிறதுக்கு இல்லை நான் அடி வாங்கிறதுக்கு, ரெண்டில் ஒன்று தான். அப்போ வந்து இந்த யோகா வந்து இந்த வன்மையாக வருது அப்படின்னு சொன்னால், வன்மைங்கிறதே உன்னுடைய மனசில் வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வை வளர்த்துறோம், அது வேணாங்கிறார். அது யோகாத்தில் வந்து நீங்கள் நடு உணர்வுலாம் வராது, அது ஒரு எதிர்ப்பு உணர்வு தான் வரும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் சண்டை போடுவேன். அதனால தான் நீங்கள் நம்ம ஊர் படத்தை விட சைனா படம்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை படமாகவே இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ ஞானத்தை யோகத்திலலாம் போய் நீங்கள் பெற முடியாது. எங்கே நீங்கள் வரலாறு சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறம் கடைசியாக என்ன சொல்லுவோம்? யோகத்தை எதில் கொண்டு போய் நிறுத்துவோம்? சிவயோகத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம். சித்தரை சிவசித்தரில் கொண்டு போய் நிறுத்துவோம். அப்போ சிவன் தான் கூட நம்ம தவிர நீங்கள் உடம்பை வச்சுலாம் வேலை காட்ட முடியாதுங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். அதான் நான் முதல் நாளே சொன்னேன், உங்கள் உடம்பிலே குண்டலினியை எழுப்பினாலும் அது அசத்து. அது இந்த உடம்பை நிலைக்க வைக்க பயன்படுமே ஒழிய அனுபவத்தை கொடுக்க பயன்படாது. ஒரு கல் மாதிரி இருக்கலாம் நீங்க, ஆனா அந்த கல் வேற, மாணிக்க வாசகர் சொன்ன கல் வேற, அந்த கல் பிறவி வேற, இந்த உடம்பை வந்து வலிமையாக்குற இந்த பயிற்சி வேற. இதை ஆக்கினவருக்கு பேர் தான் கோரக்கர். கோரக்கர் தான் உடம்பை இரும்பு மாதிரியே கல் மாதிரி ஆக்கினவர். அவர் தட்டினா சத்தம் வந்தது அப்படிங்கிறது தான் அவரோட. கோரக்கர்னாலே ஒரு சவுண்ட் வரும் அவருக்கு. இப்போ நமக்கு அருளாளர்களை குத்தினா சத்தம் வராது அப்படிங்கிறது தான் நாம் சொன்னது, நம்ம இவரெல்லாம் எழுதியிருக்கிறது. அதுதான் மென்மையாக இருத்தல். அவர் மென்மையாக பேசு, எல்லாம் சத்தம் இல்லாத இரு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அதுதான். ஆமா, அது அவரோட இடம். அது எல்லாம் நாங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பேசுறது எது அப்படின்னா உரையிறந்த சுகம். அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் அடுத்ததோட கம்பேர் பண்ணி நான் அங்கே போய் செஞ்சு முடிய முடியாது. எனக்கு இருக்கிற விஷயம் உரையிறந்த சுகம். தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் இருக்காரா? என்ன யோக நிலையில் இருக்கிறாரு? இருங்க, நான் அவங்கள தானே கேட்குறேன். அவர் என்ன யோக நிலையில் இருக்கிறார் சொல்லுங்க. அது காட்டுறது யோக நிலையா? சரி, அவர் என்ன பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, அமைதி அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி நிக்க வச்சா எப்படி இருப்பாரு? இல்லை, அது வேறங்க. தட்சிணாமூர்த்தியை நிக்க வச்சா எப்படி இருப்பார் தெரியுமா? நடராஜரா இருப்பார். ஆமா, நீங்க அப்படியே நிக்க வச்சு பாருங்க, அந்த காலு அந்த ஸ்டைலு எல்லாமே நடராஜரா தெரியும். இயங்குகிற அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாக பெறுகிற ஒரு சுத்த நிலை, அதுக்கு பேர். அதுதான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகிற
சொல்லாமல் சொல்லுகிற அனுபவம். அதைத்தான் நாம் ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, ஆன்ம தரிசனத்தில் பார்த்துருக்குறோம். மறுபடியும் அது தனியாக களை வெட்டினீங்க, இது தனியாக களை வெட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதணும். அப்புறம் இதை இந்த ஆளுங்க பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பு எழுதுகிற விஷயத்தை பண்ணுறது அது தனி. சைவ சித்தாந்தம் வந்துட்டா அதுக்குள்ளார எல்லாத்தையும் நினச்சி காட்டணும். தனித்தனியாக அதுக்கு ஒரு விளக்கம் எழுதினீங்கன்னா அப்புறம் அது ஒரு சித்தாந்தம் ஆயிடும். ஆமாம், அப்புறம் நாம் இதில் இப்போ பேசுகிறல்ல, இதுவே ஆன்ம இந்த விஷயத்தையே நாம் எங்கேயாவது சைவ சித்தாந்தத்தில் அந்த பெருசாக யோகத்தை வச்சு முடிவு எழுதுறோமா? இன்னும் ஞானத்தை கூட சொல்லுவோம். கடைசியில் நாம் பெறுவது ஞானம் சொல்லுவோம். ஆனால் மெய்கண்டார் சொல்றார், மாலர நேயம் மலிந்தவர் வேடத்தை நாம் பெறுவோங்கிறார். மாலர நேயம் மலிந்தவர் வேடம் தான் சொன்னாரே தவிர நான் போய் ஞான வேடம் பெறேன்னு சொல்லல அவர். அதனால சைவ சித்தாந்தத்தை முடிக்கும் போதும் அவங்க அடுத்த தத்துவத்துக்காக நாம் ஞானியாகிறத பற்றி பேசுவோம். ஞானத்தில் ஞானம் எதில் பேசுவோம்? சரியை கிரியை யோக ஞானத்துக்கு பிறகு, அந்த பயிற்சிக்கு பிறகு ஞானத்தில் ஞானத்தை நிறைவாக பெறுகிறோம் சொல்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தத்துவங்களுக்கான பதில். ஆனால் அனுபவமாக வரும்பொழுது சைவ சித்தாந்தத்தில் நாம் பெறுவது மாலர நேயம் மலிந்தவர் என்பதாகிய சிவபெருமானுடைய அயரா அன்பை செயல்படுத்துகிற சிவபெருமானுடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளுவோம். செயல்களை ஏற்றுக்கொள்வோம்னா அவர் செய்கிற வேலையை நாமும் செய்வோம். இப்போ உரை இறந்த சுகத்துக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு? உரை இறந்த சுகம் என்று சொன்னால் எடுத்துக்காட்டு இதான். நீங்கள் அங்கே சொல் பொருள்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் எல்லா பொருள்களிலேயும் சிவம் இருக்கிறது. சிவம் இயங்குகிறதுன்னு சொன்னாலே அதுக்கு பேர்னா தொழிலும் ஞானமும். தொழிலாக இருந்த சிவம் அங்கே பேசாது. ஆனால் சிவம் அந்த தொழிலாக இருக்கிறது பேர் தான் சக்தி. நீங்கள் காலையில் சொன்னீங்கல்ல பறை பறை நான் சக்தின்னு ஏன் சொன்னார்னா அது தொழிலாக மட்டும் இருக்கும், அந்தந்த பொருளாக மட்டும் வாழ வைக்கும். அந்த பொருளில் சிவம் தெரிந்தால் அந்த பொருளுக்குரிய ஞானத்தை அது நேராக நமக்கு காட்டும். அப்போ காட்டுகிற காலத்தில் சொல் பொருள் இடைவெளி இல்லை. இதுதான் உரை இறந்த சுகம். தானே? இப்போ ஒன்றும் அந்த பாட்டில் பிரச்சனை இல்லையே. சரி, பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது அடி பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகம் உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று அங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று எழுந்தாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இல்ல பொருள் வேறு ஒன்று இன்றி, பொருள் வேறு ஒன்று இன்றி அதை பிரிச்சு எழுதிக்கலாம் நீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல என்ன முக்கியமானது இப்ப நான் சொன்னதுதான். உரை இறந்த சுகம்னு சொன்னேன்ல, அந்த உரை இறந்த சுகம் அப்படின்னா அது பொருள், அதுக்கு என்ன சொல்லுன்னு சொல்லி அனுபவிக்காத ஒரு நிலை, இன்ப நிலை. அந்த விஷயத்துல அந்த பொருள் வேறு நான் வேறு என்பது போல ஒரு நிலை இல்லாத அளவிற்கு அதனுடைய நெருக்கம் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த நெருக்கம்? அதுதான் பொருள் வேறு ஒன்று இன்றி. பொருள் வேறு ஒன்று இன்றி அப்படின்னா எதனால அது வந்தது? நீங்க பாடத்தை ஒழுங்கா கேட்கல. பொருள் வேறு ஒன்று இன்றி எதனால? அதுதான் இப்ப உண்மை தெரிஞ்சுக்கிறது. நீங்க இவ்வளவு நேரம் பாடம் இப்பதான் உண்மை நெறி விளக்கத்துல உண்மைங்கிற வார்த்தையை கொண்டு வந்து போடுறார். உண்மையினை மிக தெளிந்து தெளிந்த பிறகு வர்றதுதான் இப்ப சரி. இப்ப உண்மை, இப்ப பொருள் வேறு ஒன்று இன்றி நிற்றெல்லாம் நெறிகள். இதுதான் உண்மை நெறி விளக்கம். இது வரைக்கும் உண்மை சொல்லிட்டார். இப்ப நெறி தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இப்பதான். இப்ப முதல் விஷயம் என்ன அப்படி இதுல பொருள் வேறு என்பதாக ஒன்று இன்றி. முன்னாடி யான் எனது ஒன்று அரண் பண்ணார்ல, அங்க ஆணவம் என்ற ஒரு பொருளே இல்லை என்றார். இங்க என்ன சொன்னாரு? பொருள் வேறு ஒன்று இன்றி. அதெல்லாம் அங்க முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பொருள்ல நீங்க உரையிறந்த சுகம் சொன்னல, இந்த பொருளில் இதே பொருளை சிவமாகவும் நானும் சிவமாகவும் இருக்கிற காலத்தில் இந்த தன்மையிலே
இந்த அந்தந்த பொருளாக இருந்த சிவம் என்கிற வேறுபாடு இன்றி இந்த சிவத்துக்கான அந்த அந்த பிளப்பு இல்லாத ஒரு இணைப்பு வந்தால் அதுக்கு பேர் வேறு ஒன்று இன்றி. இந்த பொருளா ஒண்ணு, இந்த பொருளா ஒண்ணு, இந்த பொருளா ஒண்ணு, இந்த பொருளா ஒண்ணு சிவம் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் இருக்கிற சிவம் இப்ப என்ன பண்ணிட்டேன் இப்போ. ஆமா, இதுதான் இந்த சயின்ஸ்ல இப்போ இதுதான் இல்லை, இது மாதிரி இந்த மின்சார ஆற்றலுக்கு மேலே காந்த ஆற்றல், காந்த ஆற்றலுக்கு மேலே புவியீர்ப்பு ஆற்றல், இந்த மூணும் ஒன்றுன்னு சொல்ல போகிறதான். ஏறக்குறைய விழி ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் இந்த மூணும் ஒரு ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஐன்ஸ்டீன் வரைக்குமே அது முடிவு இருக்குது. ஆனால் அது எப்படி பிரித்து பார்க்கறதுன்னு தான் குழப்பம் இருக்குது. மற்றபடி அவங்களுடைய நூல்களில் அதை பற்றி அதை குறிப்பிட்டு தான் போயிருக்கிறாங்க. அது இப்போ விரிவாக அந்த உண்மையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போது மின்சார ஆற்றலை மின்சாரமாக தான் பயன்படுத்துகிறோம், காந்த ஆற்றலை காந்தமாக தான் பயன்படுத்துகிறோம். இந்த புவியீர்ப்பு விஷயத்தில் தான் நாம் இயங்குகிறோம். ஆனால் இந்த மூணும் தனித்தனியாக தான். இது ஒன்றா இருந்தால் நமக்கு அனுபவமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுங்கிறதுக்கு அப்போ எப்போன்னு கேட்டிங்கன்னா, இதனால் பாதிக்கப்படாத ஒரு நிலையை நாம் அடைகிற காலம்தான் ஒன்று என்பதாக தெளிகிற காலம். அந்த காலம்தான் இப்ப நமக்கு என்ன வந்திருக்குது, உண்மையை தெளிகிற காலம். இப்போ இவ்வளவு விஷயமும் சிவமும் ஆன்மாவும் பொருள்களும் ஒரு பொருள்கள் தான் அப்படிங்கிற விஷயத்துக்காக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படிமுறை விளக்கங்கள்ல கவனமாக கொண்டு வருகிறார்கள். நீங்க திடீர்னு இதெல்லாம் சிவம்னு சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சொன்னா அந்த விளக்கத்தை நாம் தெளிவாக அமைத்து வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலேயும் அது பிழைப்படாமல் அல்லது சிக்கல் படாமல் இது அனுபவம் சரியாக வருகிறது என்பதுதான் இந்த உண்மையும் நெறியும். இதுதானே அதில் நெறினா கடவுள் அனுபவம் வந்துட்ட பிறகு எல்லாம் ஒன்றாயிடுதுங்கிறது. அது இல்லைப்பா, தனித்தனியாக இருந்தாலும் ஒன்று என்பதாக வருகிற அனுபவம் வேறு. இதுதான் இதில் வர்ற விஷயம். இப்போ பொருள் வேறு ஒன்று இன்றி எந்த மாதிரி தெளிவு அடைந்திருக்கிறீர்கள்? பொருள் வேறு ஒன்று இன்றி. பொருள் என்பது வேறு வேறு பொருள்கள் தான். எது? இந்த கண்ணு காது மூக்கு, அந்த தாவரம், அந்த பூ, நான் எல்லாம் வேறு வேறு தான். இந்த வேறு வேறாக இருந்ததை எப்படிலாம் அதை தொடர்ந்து நாம் காப்பாற்றிட்டு வந்தோம். பொருளாகவும் காப்பாற்றினோம், மாயை பொருளாக சொன்னோம், பறை என்கிற இறை ஆற்றலாகவும் சொன்னோம். அதற்கு பிறகு சிவம் என்கிற இயங்குகிற விஷயமாகவும் பார்த்தோம். பார்த்ததும் இப்பொழுது எல்லா பொருளும் வேறு இல்லாமல் ஒன்றாக தெரிகிறது என்று சொன்னால் எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற சிவமானது எனக்கு அனுபவப்பட்டது என்று பொருள். ஆமா, இப்பதான் ஆன்மாவுக்கு என்ன பேரு? சத்தே அறியாது என்ற அனுபவத்தை பெற்ற ஆன்மா. இதுக்கு முன்னாடி அசத்து அனுபவத்தை பெற்றிருந்த ஆன்மா இப்பொழுது சத்தே அறியாது என்கிற ஒரு அறிவுடையவனாக, இதுக்கு எதிரையும் என்ன இல்லை, யாவையும் சூனியமாக இதற்கு எதிரேயும் எல்லாம் இருக்கின்றன என்ற ஒரு நிலையை பெற்றால் அந்த நிலைதான் வேறு ஒன்று என்று இன்றி, வேறொன்றின்றி அப்படின்னு போட்டிருக்காம்ப. அதை வேறு ஒன்று இன்றின்னு அழகாக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் அவர் சொல்ல வருகிறார் அப்படின்னு தெளிவாக தெரியும். இதில் எந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? ஆன்மா வேறு இல்லாத வேறு ஒன்று என்பதாக பொருளுக்கு அந்நியமில்லாது அப்படின்னு வருது இல்ல, ஏகனாகி அந்நியமில்லாது இறைவனுக்கு தான் அந்த தன்மை சொல்லிட்டு இருந்தோம். அந்த இறைவனை அனுபவிக்கும் போது நமக்கும் அந்நியமில்லாமை வருகிறது அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். இதுல சொல்றதுக்கு நல்லா இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்தா சொல்லிடலாம். என்ன
ஏன்னா ரொம்ப பெரிய அனுபவம் வரும்போது ஏற்றுக்க முடியல நம்மளால. ஏன்னா நம்ம 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 தோஷம் அப்படி. அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமே படிச்சிருக்கு. சிவஞான போகத்தில் வரும்ல? ஆமா, சிவஞான போகத்தில் வர நூற்பா அந்த விஷயம்தான். வேறு ஒன்று இன்றி. இதுக்கப்புறம் நாம தரை முதலில் போகாது, நிலையினில் நில்லாது, தற்பறையில் நின்று அழுந்தாது, அற்புதத்தின் ஆகும் தெரிவு அறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூல். ஒவ்வொரு வார்த்தையும் அழகா போட்டிருக்காரு. இந்த வேறு ஒன்று இன்றி நிற்றல் தெளிவாச்சுன்னா சொல்லுங்க. என்ன சிவத்தை விட சிவத்தை விட வேறு பொருள் அனுபவம் இல்லைன்னு இல்லை. நீங்க அங்க உங்ககிட்டயும் சிவம் இயங்க ஆரம்பிச்சிருக்குல்ல. இருங்க, உங்ககிட்டயும் சிவம் என்பது இயங்க ஆரம்பிச்சிருக்குல்ல, பொருள்லையும் சிவம் இயங்க ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்ப இயக்கம் என்பது நான் கிடையாதுங்க. அந்த சிவம் எல்லா சிவமும் இப்போ ஒரே சிவமா தெரிய வருகிற காலம்தான் வேறு ஒன்று இன்றி. இப்ப பொருள்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி நாம ஒன்னாக்கிட்டோம் இல்லை. இது எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற சிவம் என்பது இயங்குவது ஒரே நிலையில் வேறு வேறு சிவமா இல்லாம ஒரே சிவமாக இருக்கிறது. இந்த தன்மை தான் வேறு ஒன்று இன்றி நிற்றல். நீங்க உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே போய் இவன் தன்மை கிட்டுன்னு பார்த்துட்டீங்கல்ல. பார்த்த பிறகு இப்ப அடி முடி உரையிறந்த நிலை இது மூணு இருக்குதுல்ல. அடியில யான் எனது என்பதாகிய ஒரு ஆதாயம் இல்லாத ஒரு ஆதாரம் வந்துருச்சா. அப்புறம் முடியல எல்லா இடத்துலயும் சிவன் தெரிஞ்சிருச்சா. இப்ப சொல்ல வேண்டிய வேலை இல்லைன்னு ஆச்சா. இப்ப பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கடவுளை எப்படி புரிஞ்சுக்க தெரியலன்னு கேட்கிறேன் நான். அது முன்னாடி நல்லா சொல்லிட்டே அழகா இருந்ததுல்ல. அது அனுபவம் ஆனா என்ன அர்த்தம்? நாங்களும் சிவம் இயங்குது இல்ல, நம்மோட இதுல நான் இல்லாம அடிமுடி அனுபவத்துல இறைவன் இருக்கிறான்னு தெரியுது இல்ல. அப்ப அடிமுடி அனுபவம் என்பது இறைவனுடைய அந்த சிவம் என்பதனுடைய இயக்கம் தான் முகம் சொன்னா, அப்புறம் அடி என்பது எனக்குன்னு ஒரு பற்று இல்லாத ஒரு விஷயம் சொன்னா, அப்ப நான் என்பது இல்லாத ஒரு நிலைமை எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு அது அர்த்தம். ஆனா நான் என்ற ஆன்மா இல்லாமல் போகவில்லை. ஆனால் இயங்குவது இப்ப சிவம் என்பதாக ஒரு நிலைக்கு நாம வந்தாச்சு. வந்த பிறகு பொருள்ல இருக்கிற சிவமும் இந்த சிவமும் தனித்தனியாக பார்க்கப்படுகிற நிலை இல்லாமல் இப்ப சிவமே நேரடியாக இயங்குகிற இந்த தன்மை தான் வேறு ஒன்று இன்றி நிற்றல். இதுல ஏதாவது ஐயம் இருக்கா? இதெல்லாம் ஏகாந்தமா தூக்கத்துல இருக்கிற மாதிரி இறைவனோடு இருக்கிறதுக்கு பேர் தான் வேறு ஒன்று இன்றி நிற்றல். அவர் தூங்கல. ஒரு உதாரணத்துக்கு அது என்ன பண்ணும், நான் தூக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் காட்டும். ஆனா இறைவன் அந்த மாதிரி ஒரு அனுபவத்திலே தூக்கம் என்பது ஒன்றும் தெரியாததான் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உறங்குவது போலும் சாக்காடு பிறப்பு சொன்னார்ல. அது எனக்கு நல்ல அனுபவமா நான் ஒரு நாள் சொன்னேன்ல. வலிக்காது உடம்பு, அப்படியே தூங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். உயிர் போயிட்டாக்கா அடுத்த உடம்பு கையில கொடுத்துருவான் அப்படின்னால. அந்த மாதிரி உறங்குவது போலும் சாக்காடு. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அது மறுபடியும் தொடர்ந்து வரும், மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறதுலாம் தான் அதுல அந்த விஷயம்தான். தூக்கத்துக்கு பெரிய தூக்கம் சின்ன தூக்கம் அவ்வளவுதான். இப்போ டெய்லி தூங்கிட்டு வந்தா உயிர் படங்கள் அடங்கல்ங்கிறது இல்லாம போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது அடக்க முடியாத போச்சு. உயிர் அடங்கலுக்கும் அடக்கலுக்கும் அதான் வித்தியாசம். அடங்கல்ங்கிறது உள்ள போய் மேல வந்துடும். இங்கு போட்டா மறுபடியும் வராது. இதுதான் வித்தியாசம். ஆமா.
ஆமா, அடக்கம் பண்ணிடுறோம்ல அதோட. அதனால அடங்கலுக்கும் அடக்கத்துக்கும் அதான் வித்தியாசம். அதனால இதை தாண்டி தூக்கம் போல, இப்ப நான் தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாத இருந்தேன்ல, எல்லாம் தெரிஞ்ச நிலை ஒரே மாதிரி, தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒன்னா பேசுற மாதிரி முயற்சிட்டு இருக்கும்போது ஒன்னாவே தெரியுதுன்னு சொன்னா சிவ அனுபவம். நினைச்சு பார்க்க முடியல. தூக்கத்தை நினைச்சு பார்த்தீங்களா? முதல்ல நீங்க தூக்கத்தையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஒன்றும் தெரியாதுங்கிறது தான் தூக்கம். தூக்கத்தை எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? தூக்கத்தை நினைச்சு பார்க்க முடியாதுல்ல. ஆனா நினைச்சு பார்க்க முடியற மாதிரி ஒரே விஷயமா இருந்தா அதுக்கு பேரு சிவ தரிசனம். உதாரணம் உங்களுக்கு வேடிக்கையா தெரியும், ஆனா அது ஒரு ஆழமான உதாரணம். உதாரணம் ஆழமான உதாரணம். ஏன்னா தூக்கத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிற ஒண்ணுக்கு எடுத்துக்காட்டு தூக்கம்தான். மூச்சு இருந்தா என்னென்ன நடக்குது? காது வேலை செய்யறது மட்டும் இல்லை, முதுகும் வேலை செய்யும், மூக்கும் வேலை செய்யும். அப்போ சிந்தனை வேற வேலை செய்யும். டீ நேரம் ரெடியாக திரும்பி பார்க்காமலே எப்படி தெரிஞ்சுக்கிறது? டீ போட்டாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரவணன் சார் பார்க்குறாரா, டைமை பார்க்குறாரா, டீ ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு வகையில் அது வேலை செய்யுது இல்லை. அதை தாண்டி எதுவுமே தெரியாத ஒரு நிலைனா தூக்கம். அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு நிலையா பார்த்தீங்கன்னா அது சிவ தரிசனம். பெருமான் ஒரு கருவி எதை கொடுத்தாலும் அதுல ஒரு உண்மையை வைக்கிறாங்கிறது தான் இவர் சொல்றது. சிவன் அதாவது உண்மை தெரியும் அப்படின்றதுக்கே அவர் அதை சொல்றாரு பாருங்க. உண்மை அந்த வார்த்தையை பயன்படுத்துறது, உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி நாம அதனாலதான் அந்த இந்த இடத்துலதான் இன்னொரு இடத்துலயும் உண்மை போடுவார். சிவன் உண்மை தரிசனமாய் செப்பம் நூல். இந்த 4வது பாட்டை தான் இந்த உண்மைன்றதை அழகா பயன்படுத்துறார். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அப்புறம் நிற்றல்ங்கிறது தான் நெறி. அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். அப்போ உண்மைக்கு நிற்கிறது. இது வரைக்கும் பேசுனதெல்லாம் நெறி கிடையாது. இது வரைக்கும் எல்லாம் உண்மை. இனிமே தான் அது நெறியாகும். அப்போ உண்மைங்கிறது எங்கே சரியா நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிவத்தில் சேர்ந்து பொருள் வேறு ஒன்று இன்றி அதில் அமையும் போது தான். இப்போ ஞாபகம் வருதா? நான் நடுப்பொருளில் நின்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அதுக்கு எதிராக ஒன்று இல்லைங்கிறது தான் உண்மை நாம பேசினது. இப்ப சிவம் என்பது உண்மை அனுபவமாக நிற்கும் பொழுது ஒரே நேர்கோடாக இருக்கிறது. அதுக்கு எதிராவோ வேறாவோ ஒன்றும் இல்லைன்னு வருது இல்லை. அந்த விஷயம் இங்கே வருது இல்லை. உண்மைக்கு எதிர் சொல் இல்லைன்னு சொன்னல. அது என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, உண்மைக்கு இந்த அனுபவம் சிவம்னு ஒன்று நேராக அனுபவிச்சிட்ட பிறகு வேறு ஒன்று இன்றின்னு வருது இல்லை. அப்போ இதுக்கு வேற ஒன்று எதிராக இல்லை, வேற்றுமையா இல்லை அப்படின்றதுனால இந்த இடம் தான் உண்மை நிலை. இதுக்கப்புறம் தான் இதை எப்படி அனுபவிக்கிறோங்கிற நெறி. பறை தான் நமக்கு இப்போதைக்கு முக்கியமான அனுபவம். இந்த பறையை வச்சு தான் இது யாரும் இது வரைக்கும் அதனுடைய விஷயத்திலேயே இவ்வளவு விரிவாக பேசுனதில்லை. இந்த பறைங்கிற சொல்ல, பறை என்பது பறை எப்பொருளும் அதாவது எவ்வடிவுகளும் ஆகிய ஒரு பறை. மொத்தம் 3 பறை. எவ்வடிவுகளும் ஆகிய பறை 1, 2 உயிர் பறை அதாவது பறை உயிர் 2. பறை உயிரில் யான் எனதுன்னு படிச்சோம்ல 2. 3வது தற்பறைன்னு ஒன்று சொல்றார். ஆமா, இப்ப சொல்ல போறது தற்பறை சொல்லியிருக்காருல்ல. தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதத்தின் ஆகும் தெரிவு அறிய பரமானந்தம். இப்ப நம்ம படிக்க போறது தான். இந்த 3 பறைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு இங்க தெளிவாகிடணும். முதல் பறை எவ்வடிவுகளும் தான் ஆகிய பறை. அதுக்கு அடுத்தது உயிராக நின்ற பறை. அதற்கு அடுத்தது தற்பறை. சரிதானே? தற்பறைக்கும் பறை உயிருக்கும் என்ன வேறுபாடு? தற்பறை பறை உயிர் 2 விஷயம் முக்கியம். சொல்லி இந்த வேறுபாட்டில் நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டது
என்பதை தெளிவாக கொள்ளுவது. இதுதான் நம்மோட இந்த சிவ தரிசனத்தில் பரமானந்தம் என்பதை அனுபவிப்பதற்கான இடம். பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது முடி. அதுக்கு முன்னாடி எவ்வடிவுகளும் தான் ஆம் பறை. இந்த எவ்வடிவுகளும் தான் ஆம் பறை அப்படிங்கிறது அந்தந்த பொருளாக இருக்கிற சிவத்தின் தன்மை. அது வெறும் ஆற்றல் மட்டும் இல்லாம அந்த பொருளாகவே அதை வாழ வைக்கிற பெரிய பொருள். அதற்கு பிறகு ஆன்மாவை ஆன்மாவின் தன்மையில் வாழ வைக்கிற பெரிய பொருள். இது எல்லாமே நுட்பமாக வடிவு என்று சொன்னால் வடிவம் இல்லை. இந்த நிகழ்ச்சி சொன்ன மாதிரி வடிவு வேற வடிவம் வேற. இந்த வடிவு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து 3 டைமென்ஷனா நீங்க அதை மனசுல கொண்டு வந்துடணும். 3 டைமென்ஷனா நீள அகல உயரம். இந்த பேப்பர்ல நீள அகல உயரம்னா அதை கீழ்ச்சா தெரியும். அது உள்ளார எந்த அந்த தின் திக்கெல்லாம் சொல்றேன்ல, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கூழ், அதுதான் நான் கூழுங்கிறேன். ஒவ்வொரு கூழ்த்தன்மையிலேயும் சரிதானே, அதே மைத்தன்மையிலேயும் எழுத்துங்கிற இறைவன் வேற, இந்த அப்படின்னா அந்த இறைவன் வேற. அது எழுத்து வந்த பிறகு வர்ற இறைவன். அந்த ஈங்கிற ஒவ்வொரு வரி இருக்குல்ல, இப்போ அதாவதுன்னா வேற மொழிக்காரன் இந்த பார்த்தானா இந்த படிக்குது. இப்போ நமக்கு வேற மொழியை பார்த்தா லட்டு ஜாங்கிரி ஜிலேபி மாதிரி தெரியுது இல்லை, அது எழுதுனான். இப்போ கொம்புல சொறி விட்ட ஜிலேபி மாதிரி ஹிந்தி இருக்குதுன்னு எழுதுனான். ஆமா, ஏன்னா அவனுக்கு அது வடிவமா தெரியும். ஆனா இப்படி நீங்க எழுத்த பார்த்தா இறைவனா தெரியும். மொழி தெரியாம நீங்க பாக்குறீங்க இல்ல, அது என்னவா தெரியுது, ஒரு பொருளா தெரியுது இல்ல. அந்த மாதிரி அந்தந்த பொருளாக இருக்கிற இறைவன். அதுதான் எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறை. அதுதான் இப்ப பறை உயிர்ன்றப்போ இந்த அறிவு பொருளாகிய ஆன்மாவிலே இருக்கிற இறைவன். அதே மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப சிவங்கிற இறைவனுக்கும் பறை, சிவங்கிற உயிரை இறைவனை பறைன்னு சொல்றதா, அப்புறம் காலம் நியதி கலை வித்தை அராகத்துல வித்தையில நாம எழுப்பி அந்த விஷயம் பண்றோம்ல ஞானம், அதுல இதுல எதை பறைன்னு சொல்றது? இந்த காலம் நியதி கலையில வர்ற வித்தை இருக்குல்ல, நீ கலை வித்தை, இந்த வித்தை செயல்பாடும் இங்க இது கிடையாது, பறை கிடையாது. அந்த சிவம் மாயை தத்துவத்துல இருந்த சிவம்னு ஒண்ணு நாம படிச்சோம்ல, இந்த 36 சிவ தத்துவம், அதுவும் இதுல பறை கிடையாது. பறை என்பது அந்த அதற்கும் வேறாக பொருள் முழுமையில் இருக்கிற பரம்பொருளின் வடிவு. அதானே இங்க அது என்னவா இயங்காது, சிவம் என்பதாக இயங்காது. இதுக்குத்தான் அத்துவித உறவை தெளிவாக பார்த்தலுக்கு நாம போனோம். அத்துவித உறவுல இந்த பொருளாக இருக்கிற நானாக இருக்கிற இறைவன், இதுக்கு நடுவுல இருக்கிற இறைவன்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்ப அதுவும் பார்த்த இறைவனுக்கும் இப்போ பார்க்கிற சிவத்துக்கும் என்ன வேறுபாடு? சிவம் என்பது அந்தந்த பொருளாக இருந்த இறைவனின் கொஞ்சம் வேறுபட்டதாக விளங்கி கொள்ளப்படுகிற தன்மை. சிவம்னா இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. சிவம் என்றால் இங்கதான் தாதாத்மிய சக்தி. சிவம் என்பது மாயையினுடைய இருக்கும் பொழுது இருந்த சிவம் வேறு, நம்முடைய வித்தை என்பது வேறு. இப்பொழுது ஆன்மா கலை வித்தை அராகம் இல்லாத நிலையில் பார்க்கப்படுகிற சிவம் வேறு. காலம் நியதி கலை வித்தை அராகம் இல்லாத நிலையில் பார்க்கப்படுகிற ஆன்மாவின் நிலையில் எது இருக்கிறது? கலை வித்தை அராகம் இல்லாத ஆன்மாதான் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அல்லது சுத்தி அடைந்த ஆன்மா. அந்த ஆன்மாவிலே இருக்கிற ஒன்று எது? பறை உயிர். சரிதானே? அப்ப பறை உயிர்னா என்ன? அந்த காலம் கலை வித்தை அராக தன்மையை
அதாவது மாயை சார்பு ஆணவ சார்பு இல்லாமல் கொண்டிருக்கிற ஆன்மாவின் இணைப்பாக இருக்கிற சிவம். அது சிவம்னு சொல்லக்கூடாது, பறை. சரிதானே? அது இப்பொழுது இயங்குகிற ஒன்றாக இயங்குகிறன்னா இப்ப எல்லாத்துலயும் பார்க்கப்பட இருக்கிற ஒரு இறைவன், அதுக்கு பேர் தான் இப்ப சிவம். அந்த மாதிரி சிவம் இயங்கின போது எல்லாமே ஒன்றாக, வேறு பொருள் வேறு ஒன்று இன்றி தெரிந்தது. இதை தாண்டி தற்பரம் என்ற ஒன்று நாம் இப்பொழுது பேச போகிறோம். சரிதானே? தற்பரம் அப்படின்னா இன்னும் என்ன சொல்லலாம்? சுயபரம். தற்பரம் அப்படின்னா சுயபரம் வச்சுங்களேன். தற்பரத்தில் நின்று அழுந்தாது, அதானே? தற்பறையில் நின்று அழுந்தாது, அதான் தற்பரத்தில் அழுந்தாது. தற்பறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பறை உயிர்னு சொன்னல. இப்ப நீங்க பொருளை எல்லாத்தையும் எங்க பொருள் வேறு ஒன்று இன்றி பார்த்தா அதனுடைய அனுபவம் எதுவா இருக்கும்? அப்ப நாம் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு இதுக்கும் சின்ன வேறுபாட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா இது புரிஞ்சிடும். அதுக்கு அந்த சின்ன வேறுபாடு அதுல இருக்குதுன்னு நமக்கு அப்ப தெரியாது, இப்ப இது படிக்கும்போது தெரியும். என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களிலும் பறை என்று இருந்து அதுக்கு பிறகு நான் சிவம் இருக்கிறதை தெரிந்து கொண்டது போல, பறை என்ற அனுபவத்துக்கும் சிவம் என்ற அனுபவத்திற்கும் இடைவெளி என்ன என்று கேட்டால், பறை என்பது பொருள் தன்மையாகவே இருக்கிற இறை, அது இயங்குகிற சிவமாக பார்க்கப்படும் பொழுது எல்லா பொருள்களிலும் சிவம் தெரிகிறது, அது வேறு ஒன்று இன்று இல்லாமல் தெரிகிறது. இப்போது அதனுடைய அனுபவம் என்ன? அதான் விளக்கம். அதுதான் தற்பறையில் நின்று அழுந்தார். இப்ப என்ன? அது அந்த இடத்துலயே நிக்கணும். நீங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அனுபவம் பறையிலிருந்து சிவத்துக்கு வந்தாச்சு. அது உரைமாண்ட சுகமா அனுபவிச்ச, அதாவது உரைமாண்ட நிலை தான் அது. உரைமாண்ட நிலைனா இது சொல்லி இதை அனுபவிக்கணும், இதை பார்த்து இதை அனுபவிக்கணுங்கிறது இல்லாம ஒரே விஷயமாக நீங்கள் பார்க்கிற நிலை முடிஞ்சு போச்சா? இந்த அனுபவம் வருது, இந்த அனுபவத்தினுடைய தன்மை என்ன அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க அடுத்து சொல்லணும். அதெல்லாம் பேர்லாம் சொல்லக்கூடாது. சுயம் பிரகாசம், சிவப்பிரகாசம். சுயம் பிரகாசத்துக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதுதான் இப்ப சொல்றதே. சுயம் பிரகாசத்துக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் தற்பறையில் நின்று அழுந்தார். ஆமா, சுயம் பிரகாசத்துக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நாம உண்மை நெறி விளக்கம் மட்டும் இல்ல, சிவப்பிரகாசத்துக்கும் விளக்கம் சொல்றோம் இப்போ. ஆமா, சுயம் பிரகாசம்னா எல்லா பொருள்களிலும் நீங்க சிவத்தை பார்த்தாலும் அந்தந்த பறையாக இருக்கிற விளக்கம் தான் தெரியும், அது சுயம் பிரகாசம். அதுவே சிவமா தெரிஞ்சு பேசுறீங்கன்னா சிவம் பிரகாசம் அர்த்தம். புரியுதா? அது என்ன புரிஞ்சுது? எங்க அந்தந்த பொருளா? அந்தந்த பொருள் இல்ல, அந்தந்த பொருளின் பறையாக இருந்தது சிவம் என்ற காட்சியாக பார்க்கப்பட்ட போதும் பறைய சிவத்தின் மூலமாக அந்த பொருள் தன்மையை தெரிந்து கொள்வது மூலிகை குணம் சொல்றது. அது சித்தர் நிலை, அது சுயம் பிரகாசம். அதை தாண்டி அது எனக்கு வேணாம், அதிலே இருக்கிற சிவத்தை அனுபவிக்கிறேன்னு போனாதான் சிவம் பிரகாசம். சுயம் பிரகாசத்துக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் இதான் இடைவெளி. அதுதான் இப்ப படிச்சு பாருங்க. தற்பறையில் நின்று அழுந்தாதுன்னா அந்தந்த பறையில நிக்க கூடாது. அந்தந்த பறையில நிக்கிறதுனா சிவம் தெரிஞ்ச காலத்துல அந்த சிவத்தை வச்சுக்கிட்டு அந்த பறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தற்பறையில் அழுந்துறது. அங்கேயும் நம்மள அதுல விடாம கொஞ்சம் நீங்க எங்க வரைக்கும் இப்ப அற்புதத்தின் ஆகும் தெரிவறிய பரமானந்தத்தில் சேர்தல்ங்கிற அனுபவம். அதுக்கு பேர் என்ன? சிவன் உண்மை தரிசனம். சிவன் உண்மை தரிசனம். இப்ப ஏற்கனவே பார்த்தது என்ன உண்மை?
அதுக்கு முன்னாடி பொருள் உண்மை. உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி, பொருள் உண்மை தெரிந்து அதற்கு மேலே உண்மை பொருள் என்னவென்று கேட்டால் அந்த பொருளும் இந்த பொருளும் எல்லா பொருளும் வேறுபாடு இல்லாமல் சிவம் ஒன்றிலே இணைதல் தான் பொருள் வேறு ஒன்று இன்றி தெரிதல் தான் உண்மை. உண்மை தெரியறதுனா என்ன? இப்போ உண்மை விளக்கம்னா என்ன? இப்போ உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம், சிவபிரகாசம், சுயம் பிரகாசம், எல்லாத்துக்கும் இந்த இடத்துல விளக்கம் இருக்குது. உண்மை விளக்கம் என்று சொன்னால் பொருளினுடைய விளக்கம் மட்டும் அல்ல. சரி, பொருள் இந்த பொருள் மாயை என்று சொல்லுவது உண்மை விளக்கம் தான். ஆனா அதுவே உண்மை விளக்கம் இல்லை. ஏன்னா மாயைக்கு எதிராக ஆணவம் இருக்குது. அப்ப இதுக்கு எதிர்பொருளை அது காட்டினா இது பொருளை பற்றிய விளக்கமே தவிர அது உண்மை விளக்கம் கிடையாது. குழப்பமா இருக்கா? எனக்கு வழக்கப்பட்ட சொற்கள் ஆமா, அதான் அவங்க காலையில சொன்னாங்க. ஆமா, அந்த விஷயமே இங்க கிடையாது. அது 1ஆம் கிளாஸ் விஷயம். இப்போ உங்களை நான் வந்து PhD கொடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு இங்க வந்து 1ஆம் கிளாஸ் கேட்டீங்கன்னா நாங்க எங்க போய் எங்களை தான் வந்து இந்த சமயத்துல தான் அவர் பேர் என்ன சீத்தலை சாத்தனார் ஆயிடுவோம். இப்ப நான் உங்களை அடிக்க முடியாது, என்னத்தான் அடிச்சுக்க முடியும் இப்போ. ஆமா, அதான் முதல்ல நான் பார்க்கிறது பார்க்கப்படுகிற பொருள். இந்த விஷயம் உலகத்துல மத்தவெல்லாம் போனதுக்கான முறை இப்படிதான்பா பொருள் முடிவு. இப்ப பொருள் முடிவுங்கிறது அதை பார்த்து அப்படி ஒரு முடிவை தெரிஞ்சு அந்த முடிவே முடிவு இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு மேல ஒரு முடிவு தெரிஞ்சு அந்த பொருளை பற்றிய முழு உண்மையாக இருந்தாலும் அதுவே உண்மை இல்லை என்பதாக உண்மைக்கு நாம் ஒரு விளக்கத்தை தருகிற காலத்தில் இது மிக உயர்ந்த விஷயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உங்களை அப்படியே இதை வச்சு நான் வேகமா சொல்லி மிரட்டலாம். ஆனா உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுனாலதான் கொஞ்சம் பொறுமையா சொல்றேன் நான். சரிதானே? இப்போ உண்மை, ஏன்னா எனக்கே அது அதாவது நம்ம அனுபவிக்கிற இதை பேசும்போது அனுபவிக்கும் போது ஆஹா இவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ள வச்சு நூல் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதை புரிஞ்சிக்காமலே இவ்வளவு நாள் நாமளும் இருந்தோமே அப்படிங்கிற குறைதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம உண்மை அப்படின்னா எதிரில்லாததுன்னு ஏதோ படிச்சுட்டோம் முதல்ல. ஆனா அது இங்க இப்ப அனுபவம் ஆகுது. எப்படி எதிரில்லாததுன்னு கேட்டா, முதலில் உண்மை என்பது பொருளினுடைய சுவையை சொல்லுவது ஞாத்தா ஞாத்திரு நேயம். அதாவது அறிவான் அறியப்படும் பொருள் அறிவு. இந்திரியார்த்த சன்னி கஷ்ட ஜன்னியம் ஞானம். அது ஜன்னி பிடிக்கும். அதுக்கு மேல உயிரோட வாழணும்னா இது இதோட எல்லை. இது மாயை சடம்னு வெளியே வரணும். மாயை சடம்னு வெளியே வந்த பிறகு மாயை சடம்லாம் உண்மைதான். ஆனா அதுவே உண்மையானா அது ஒரு மெய். இதான் பொய்காட்டி பொய்யகற்றி பொய்காட்டா மெய். அந்த ஸ்டெப்புக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குதுன்னு உண்மை நெறி விளக்கம் வந்தாதான் நமக்கு தெரியுது. பொய் மெய் தான் மாயை சடம். இது மெய். ஏன் அது மெய்னா ஆணவமும் இருக்குது. மாயை ஒண்ணு இருக்குது, ஆணவம் ஒண்ணு இருக்குது. ரெண்டும் மெய் தான். ரெண்டும் உண்மைன்றது அந்த உண்மைங்கிற சொல்ல அது பெறாது. அதுக்கு அப்புறம் வினை ஒண்ணு இருக்கு. அப்ப மெய்ங்கிற சொல்ல எது பெறுகிறது? இந்த மாதிரி மாயை சடம் என்ற ஒரு அனுபவம் பெறுகிறது. இதற்கு பிறகு அதிலே எது இருக்கிறது? முதல்ல பறை என்பது அந்த பொருள் வடிவாக வாழ வைக்கிறது. சரி, அந்த பொருள் ஆதிக்கம் செலுத்துகிற பொருள் அல்ல, அந்த பொருளுக்கு அடிமையாக இருக்கிற இறைவன். ஏன்னா அந்த பொருளை வாழ வைக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய இறைவனுக்கு பெயர் மேலான பொருள். ஆதலினாலே அது பறை. இந்த பறை எனக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், என்னுடைய கலை வித்தை அராகம் என்று தொடக்க அறிவை தந்த அதுவே இல்லாத ஒரு நிலையில் நான் யான் எனது என்ற ஒரு விஷயம் இல்லாமல், அந்த ஆணவம் மயக்குகிற ஒரு தன்மை இல்லாமல் இப்பொழுது இந்த பொருளை பார்க்கிறேன். அப்பொழுது அதிலே எல்லா பொருள்களும் எனக்கு பறை உயிரின் மூலமாக பார்க்கப்படுகிறது. ஆணவம் என்ற ஒன்று இல்லாத பொழுது ஆன்மாவினுடைய தன்மை பறை உயிர், இதுவும் ஒரு மெய். இப்பொழுது பறை உயிர் மூலமாக எல்லா பறை பொருள்களையும் பார்க்கிறேன். ஆனால் இதற்கு பிறகு நான் இயங்குகிற சிவத்தை பார்க்கிறேன். பறை உயிர் மற்ற பொருள்கள் எல்லாம்
சிவமாக பார்க்கப்படுகிற காலத்தில் பறை என்பது கடந்து சிவம் என்கிற ஒரே காட்சி தெரிகிறது. இந்த காட்சியில் பறை மூலமாக வாழ வைத்த பொருள் அனுபவத்தை தாண்டி சிவம் என்பதன் அனுபவம் வருகிற பொழுது பறை என்பதாக என்னுடைய தன்மையும் பொருளின் பறை என்பதாகிய அந்த தன்மையும் இல்லாமல் தற்போதம் என்கிற தற்பறை என்ற விஷயம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுகிற காலத்தில் எந்த பொருள்களும் இதற்கு வேறாக இல்லை. இப்பொழுது அதற்கு பெயர் உண்மை. ஆமா, இந்த உண்மையை சுயம் பிரகாசமாகவும் சிவப்பிரகாசமாக வேறுபடுத்த வேண்டால் பறையாக அந்தந்த பொருளிலே இருக்கிற ஞானத்தை சொல்லுவது சுயம் பிரகாசம். அதே பொருளை அதற்கு மேலான ஒரே பொருள் வேறு ஒன்று இன்றி அனுபவத்தை தந்த சிவம் மூலமாக பார்த்தால் சிவப்பிரகாசம். இதுதான் உண்மை விளக்கம். இந்த அனுபவம் தான் இப்ப நமக்கு எது எல்லா பொருள்களையும் இப்ப அனுபவிச்சா பரம ஆனந்தம். சரிதானே? தெரிவு அறிய பரமானந்தத்தில் சேர்தல், இதுதான் அற்புதம். மற்றதெல்லாம் அற்புதம் கிடையாது. அற்புதம்னா என்ன? அற்புதம் வண்டர்ஃபுல். இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. இயற்கை நிகழ்வுகளை கடந்து ஒரு நிகழ்வு நடந்தால் அது அற்புதம். இது மாயாஜாலம் மாதிரியா? ஏன் இது ரொம்ப நான் நுட்பமா கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியிலையும் நாம இது எளிமையானதா எப்படி நீங்க கண்டவர் கிண்டவர் சொல்ல மாதிரியே இதுல ஒரு சிக்கல் இருக்குது. அற்புதம் செய்யறான் நிறைய சாமியார் செய்யறாங்கல்ல, அதனாலதான் நான் இதை மறுபடியும் அற்புதம்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். மனித ஆற்றலுக்கு அப்பால் பட்டது. இவ்வளவு நேரம் நாம தத்துவம் படிச்சு இப்ப சிவன் ஆற்றல் கிட்ட வந்துட்டோம். செய்ய முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல. இப்ப இந்த சாம்பலில் இருந்து பெண் வடிவம் வராது. இது செய்ய முடியாத நிகழ்ச்சி. இதை நாம் செய்து காட்டுவது அற்புதம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரரை வச்சு நமக்கு தெளிவா தெரியுது. சரி, இந்த அற்புதத்தை நம்மோட அறிவு விஷயத்துல எப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்? ஆமா, இங்க என்ன விஷயம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் செய்யறாருல, அவர் எதை ஆர்டர் போட்டு செஞ்சிருப்பார். இப்போ இந்த சேக்கிழார் தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதாவது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் சொல்றாருல, அவர் சேக்கிழார் சொல்றார். அதே மாதிரி சேக்கிழாருக்கு இந்த பெரிய புராணம் பாடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகலாம் கேட்டுதா, ஓதற்கு உணர்ந்து அறியவன் சேர்த்து கேட்டுதா? ரெண்டும் கேட்டுதா? எப்படி தெரியும் உங்களுக்கு? அது எப்படி தெரியும்? அது முதல் வரி. சேக்கிழாருக்கு எது கேட்டது? உலகலாம் கேட்டதுன்னு நாம சொல்றது. அவர் வள்ளலார் என்ன எழுதுறாருன்னா, உலகலாம் என்பது உலகத்திற்கே கேட்டது, உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பது சேக்கிழாரின் அகத்திற்கு கேட்டதுன்னு எழுதுவார். இது எப்படி தெரியும்? இதுக்கு பேர் தான் அற்புதம். அதாவது எப்படி தெரியும்னா, புத்தி என்கிற ஒன்று இல்லாமலே தெரிய வருவது அற்புதம். புத்திங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் செய்யவும் தெரியவும் வருவதான ஒரு விஷயத்துக்கு பேர் அற்புதம். அது ஞானத்தை குறிக்கிற விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது இல்லை. அது புதம்னா புத்தி, அற்புதம்னா புத்திக்கு எட்டாதது. புத்திக்கு எட்டாததுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயமா இருக்கும். அதாவது புத்தி சம்பந்தம் இல்லாமல் நேரடியாக வரும் அந்த ஆன்மாவுக்கு. இதுதான் பெருமான். அவன் பேசி நம்ம காது கேட்டு புத்தி கேட்டாதான் வினை இருக்குத. அது இல்லை, நேரடியாக கேட்டல்னா இப்ப என்ன, எல்லாம் சிவமா இருக்கும்போது அவன் பேசுறது எங்க விழும்? அந்த சொட்டு
நேரம் ஆன்மாவில் தானே விழும். இதுதான் இதுக்கு பேர் தான் அற்புதம். அற்புதம் என்னுடைய புத்தியில் நேராக சந்திக்கிற, புத்தி இல்லாமல் நேராக சந்திக்கிற ஞானத்திற்கு பெயர் அற்புதம். அந்த ஏன்னா ஞானமும் இன்பமும் தான் நம்மளோட ரெண்டு கேரக்டர். இப்ப ஆசையெல்லாம் கிடையாது. ஞானம் என்பது புத்தி இல்லாமலே விரிகிற ஒரு ஞானம். ஆனந்தம் என்பது தெரிவறிய பரமானந்தம். சரிதானே? இந்த ரெண்டு தான் இப்ப சேர்க்கை. இப்ப இதை திருவருட்பயன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓங்கு உணர்வின் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். சரிதானே? மற்றதெல்லாம் உங்களுக்கு அது விளக்கம். இந்த ஒரு பாட்டு அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு. அனந்தோர் தன்மையில் முதல்ல வர விஷயம் அது எந்த மாதிரி ஆனது அப்படிங்கிறத சொல்ற அந்த முதல் விஷயம் வந்து இந்த இடத்துக்கு நமக்கு புத்தி இல்லாமலே வருகிற ஞானம், பரமானந்தம், இன்பம். சரிதானே? இந்த இரண்டும் எப்படி அமைகின்றன ஆன்மாவில்? ஏன்னா இங்க இறைவனாகிய நானே இன்பத்தை அனுபவிக்கிறேங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆன்மாதான் சிவம் என்ற ஒரு காட்சி அனுபவத்திற்கு பிறகு தற்பறை என்ற ஒரு விஷயமாக இல்லாமல் அற்புதமாக ஞானத்தையும் பரமானந்தத்தை இன்பமாகவும் கொள்கிறது. இதுதான் சிவதரிசனத்தின் இறுதி. சரிதானே? இதுக்கு விளக்கம் திருவருட்பயனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தெளிவாகிவிடும். சரிதானே? இப்ப திருவருட்பயன் அணைந்தோர் தன்மையில் என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். திருவருட்பயன் அணைந்தோர் தன்மையில் என்னென்னலாம் படிச்சிருக்கிறோம். ஓங்கு உணர்வின் உள் அடங்கி. ஓங்கு உணர்வு, அது சின்ன உணர்வுலாம் கிடையாது. ஓங்கு உணர்வுனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த அம்மா கையில் ஒரு பலூனை கொடுத்து ஊதுங்கன்னா எந்த பெருசா ஊதுவீங்க? வெடிக்கும் தனிக்கு நீங்க ஊதுவீங்க, அவங்க ஊத மாட்டாங்க. அவங்க கரெக்டா சொல்றாங்க முடிகிற வரைக்கும் தான் ஊதுவோம். உங்களால முடியும் வெடிக்க வைக்கிறது, அவங்களால ஊத முடிஞ்ச வரைக்கும் தான் ஊத முடியும். அப்போ ஆமா, யாரால எது முடியுங்கிறது தான். அடுத்தது நீங்க அதை சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், யாராலையும் வெடிக்க முடியாத பலனை கொடுத்தா எந்த அளவுக்கு உதவின்னு உங்களை கேட்பேன். நான் நீங்க உங்களை கேட்டா அப்படி கேட்டிருப்பேன், அவங்கள கேட்டதுனால யதார்த்தமா சொல்லுவாங்க, நான் அப்படி கேட்டேன். நான் நீங்க பொடி வச்சு பேசுங்கன்னா வெடிக்க முடியாத பலன் உங்களிடம் தரப்படுகிறது, அதை எப்படி ஊதுவீர்கள்னு கேட்பேன் நான். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கினா எந்த அளவுக்கு நீங்க போக முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய பலூன் பெருமான் நமக்குள்ள அவன் அடங்கிடுவான். அதுக்கு பேரு இன்பம். அப்ப பெருமான் அடிமுடி அனுபவம் இப்ப தெரியும் பாருங்க. அடிமுடினா நமக்குள்ள பெருமான், நமக்கு மேல பெருமான். இப்ப நமக்கு மேலையும் கீழே இருக்கிற பெருமான் தான் அடிமுடி. பெருமான் பெருசுதான். இப்ப அடிமுடி உங்களுக்கு தெளிவா தெரியும். அடிமுடி இப்ப என்ன அப்படின்னா இதெல்லாம் தெரியுது இல்ல, பலூனோட எல்லை வந்து முடி, கீழே நமக்குள்ள இன்பம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்குற நாமம், நமக்குள்ள என்ன அடங்குது? தம் உள் இன்பு ஒடுங்க. அப்ப பெருமானுடைய அடி கீழே, முடி மேல. ஞானத்துல முடி, இன்பத்துல அடி. இதான் யான் எனது ஒன்று அரண் என்ற அடி அனுபவமும், அதுக்கு மேலே இருக்கிற எல்லாவற்றையும் சிவமாக ஒன்றாக இருக்கிற காட்டுகிற முடி அனுபவம். இந்த அனுபவம் தான் நமக்கு இறைவனும் நானும் வேறு என்ற ஒரே இம்மி அளவில் வேறுபடுத்துகிற விஷயம். இம்மினா எல்லை தான், அவனை டச் பண்ற நாம, அவன் அதுக்கு மேல இருக்கான், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு மேல இருந்தாலும் நாம அவனை டச் பண்ணிடுவோம், அல்லது நாம எந்த அளவுக்கு மேல போனாலும் நம்மள டச் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் ஓங்கு உணர்வின் உள் அடங்கி தம் உள் இன்பு ஒடுங்க. இன்பம் இவர்களுக்குள் ஒடுங்கும். அப்ப இறைவன் இன்ப அன்பு என்பது நமக்குள் ஒடுங்கி இருக்கும், மேலே ஞானம் என்பது நம்மை அடக்கி கொண்டிருக்கும். இந்த ரெண்டு விஷயம் இருக்க நாம் தூங்குகிறோம். தூங்குகிறோம்னா என்ன பண்றோம்? நம்ம செயலில் பெருமான் இப்ப அழகா பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப நான் சொன்னது ஞாபகம் வருதா? தூக்கம் என்பது எல்லா விஷயத்திற்கும் உதவுகிற உதாரணம். இது அந்த தூக்கம் இல்ல, இது பெருமானோட சேர்ற தூக்கம். ரெண்டுத்துக்கும் பேரு தூக்கம்தான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த உதாரணத்தை சொன்னேன். ஆனா இதுக்கு இன்னும் நம்ம டெக்னிக்கலா வேற மாதிரி சொல்லுவாங்க.
தகரத்தின் ஊங்குவர். தகரம் என்ற 7ஆம் இடம் அனுபவத்தில் தூங்காமல் தூங்கிக் கொண்டிருப்பது, அதுதான் ஒழிவில்லாத ஒடுக்கம். இந்த மாதிரி அதுக்கு விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா விஷயம் இதான், எப்படி இருக்கிறோம் பரமானந்தம் அற்புதம் என்றால் கருவிகள் இல்லாமல் அந்த எல்லை வரை நாம் தொடுகிறோம். பரமானந்தம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. இதுதான் சிவ தரிசன அனுபவம். நாளை நாம என்ன சிவ யோகத்திற்கும் போகத்திற்கும் சென்று நாளை உண்மை நெறி விளக்கத்தை நாம் நிறைவு செய்து நாளை மறுநாள் வந்து கொடிக்கரைக்கு கொடியாற்றலாமா பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.